தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலுக்கு நீங்கள் தந்த பேராதரவின் அடிப்படையில் நம்முடைய சேனல் 9 மாதத்தில் 1,00,000 நண்பர்களை பெற்றிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என் நன்றி. டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக்ஸ் வழங்கும் ஸ்ரீ கருட புராணம். 18 புராணங்களில் ஒன்றுதான் இந்த கருட புராணம். இதை எழுதியவர் வியாசர். கருட புராணம் என்று பெயரை கேட்டதுமே விஷ்ணுவின் வாகனமான கருடனை பற்றிய ஒரு புராணம், அவரை பற்றிய ஒரு வரலாறு, அவரை பற்றிய கதை என்று மட்டும் நீங்கள் எண்ண வேண்டாம். கருட புராணம் என்ற பெயருக்கு பின்னால் மற்றொரு விஷயம் மறைந்திருக்கிறது. மகாவிஷ்ணு கருடனுக்கு ஒரு சில உபதேசங்களை செய்தார். அவ்வாறு கருடன் கேட்ட புராணம் என்பதால் அது கருட புராணம் என்று அழைக்கப்படுகிறது. வைணவ புராணங்களில் கருட புராணம் மிக முக்கியமானது. இன்றைய காலகட்டத்தில் நாம் இதை கேட்கும்போது கூட நம் வாழ்வோடு ஒற்று போகும் ஒரு நிகழ்வாக கருட புராணம் இருக்கிறது. கண்டிப்பாக மனிதர்களாக பிறந்த அனைவருமே கேட்க வேண்டிய ஒரு புராணமாக கருட புராணம் இருக்கிறது. கருட புராணம் என்றவுடன் பல பேருக்கு நினைவில் வருவது இறந்த பிறகு நாம் செய்த வினைகளுக்கு ஏற்ப கொடுக்கப்படுகின்ற தண்டனை என்ற ஒரு விஷயம் மட்டும்தான் ஞாபகத்திற்கு வரும். அந்நியன் திரைப்படத்தில் கூட அதை பற்றி பேசியிருப்பார்கள். ஆனால் கருட புராணத்தில் 2ஆம் பகுதியில்தான் அதை பற்றிய குறிப்பே வரும். அதையும் தாண்டி பல்வேறு விஷயங்கள் கருட புராணத்தில் இருக்கிறது. ஆகவே உங்கள் கண்களை மூடுங்கள். நான் சொல்ல போகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உருவகப்படுத்துங்கள். உங்கள் வாழ்வில் பல்வேறு விதமான மாற்றங்களை இந்த கருட புராண கதையை கேட்ட பிறகு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அமைதியான இடத்தில் அமர்ந்து ஹெட்போன்ஸை போட்டுக்கொண்டு என் குரலோடு வாருங்கள், கருட புராணத்திற்குள் பயணிப்போம். அதற்கு முன்பு நம் டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். பிரம்மதேவர் இந்த உலகம் அனைத்தையும் படைத்தார். அகண்ட விசாலமான இந்த உலகத்தில் தவம் செய்வதற்கு ஒரு சிறந்த இடம் தேவைப்பட்டது. அதனால் தவம் செய்வதற்காகவே நைமிசாரண்யம் என்ற இடத்தையும் உருவாக்கினார். அந்த இடத்தில் பல மக்கள் வசித்து வந்தார்கள். அவர்களை நைமிசாரண்ய வாசிகள் என்று சொல்வார்கள். அந்த இடத்திற்கு ஒரு முறை சூதமா முனிவர் வந்தார். புராணங்கள் சொல்வதில் அவர் வல்லவர். இவ்வாறு அங்கு வந்த சூதமா முனிவரை ஏற்கனவே அங்கு இருந்த சௌனகாதி முனிவர்கள் எதிர்கொண்டு வரவேற்று நன்கு உபசரித்தார்கள். அவரை ஆசனத்தில் அமர வைத்து பூஜித்து வணங்கினார்கள். அவர்களுடைய வரவேற்பில் சூதமா முனிவர் மகிழ்ந்து போனார். ஓரிடத்தில் அமர்ந்து அவர்களிடையே பேச ஆரம்பித்தார். அப்பொழுது சூதமா முனிவரை பார்த்து, அங்கிருந்த முனிவர்கள், நீங்கள் பல புராணங்களை சொல்லி இருக்கிறீர்கள். உங்கள் வழியாக நாங்கள் பல புராணங்களை கேட்டிருக்கிறோம். சிவபுராணம், விஷ்ணு புராணம் என்று பல புராணங்களை கேட்ட எங்களுக்கு இன்னும் சிறந்த விஷ்ணு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு புராணத்தை சொல்ல முடியுமா என்று கேட்க சிறிது நேரம் அவர் யோசித்தார். இந்த சூதமா முனிவர் வேத வியாச முனிவருடைய சீடர். வியாச முனிவர் தான் 18 புராணங்களை இயற்றியவர். ஆகவே வியாச முனிவரிடம் அவர் தெரிந்து கொண்ட அந்த புராண கதைகளை இவர்களிடம் அவர் அவ்வப்பொழுது சொல்லுவார். ஆகவே அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சூதமா முனிவர் அவருடைய குருநாதரான வியாச மகரிஷி அவருக்கு சொன்ன கருட புராணத்தை இவர் சொல்ல ஆரம்பித்தார். அவர்களும் அந்த கதையை கேட்க தயாரானார்கள். நீங்களும் அந்த கதையை கேட்க தயாராகுங்கள். ஒரு சமயம் பிரளயம் ஏற்பட்டு இந்த உலகம் அழிந்த பொழுது மீண்டும் அந்த உலகத்தை படைக்க பிரம்மா முடித்தார். பிரம்மதேவன் தனது கண்ணில் இருந்து மரிசி முனிவரையும், இதயத்தில் இருந்து பிருகு முனிவரையும் மற்றும் பல சிரசுகளில் இருந்து பல்வேறு முனிவர்களை உருவாக்கினார். அவர்கள் வழியாக இந்த உலகத்தை சரி செய்தார். அவ்வாறாக பிரம்மதேவனுடைய கண்ணில் இருந்து உதித்த மரிசி முனிவர் அவருடைய தவ வலிமையால் கலை என்ற பெண்ணை படைத்து அவள் மூலம் காசிபர் என்ற மகனை பெற்றார். இந்த காசிபர் தான் சப்த ரிஷிகளில் மூத்தவராக இருப்பவர். இந்த காசிபர் தக்கனுடைய மகள்களான 13 பெண்களை மணந்தார். திதி, அதிதி, மனு, அனாயுவை, காலை, சிங்கிகை, தனு, சுரபி, குரோதவசை, அருணை, அனகை, வினதை, கத்ருவை இவ்வாறான 13 பெண்களை அவர் மணந்தார். இதில் 11 பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. அவர்கள் பல்வேறு உயிரினங்களை உருவாக்கினார்கள். இதில் அந்த 13இல் 2 பெண்களான கத்ருவுக்கும் வினதைக்கும் மட்டும் புத்திர பாக்கியம் இல்லை. இதனால் அவர்கள் மனமுடைந்து போனார்கள். ஆகவே இந்த 2 பெண்களும் அவருடைய கணவராகிய காசிப முனிவரை நோக்கி தவம் செய்தார்கள்.
இவர்களுடைய தவத்தைக் கண்டு மனமிறங்கிய காசிபர், அதாவது இருவருடைய கணவராகிய காசிபர் தான் அங்கு தோன்றி மூத்த மனைவியான வினதையை அழைத்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, அதற்கு அவள், இதுவரை எனக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே யாராலும் வெற்றி கொள்ள முடியாத மிகுந்த பலசாலிகளான 2 புதல்வர்கள் எனக்கு வேண்டும் என்று அவள் கேட்டாள். அவருடைய கணவரான காசிபரும் அவ்வாறு அருள் புரிந்தார். அடுத்து இளையவளான கத்ருவை அழைத்து உனக்கு எப்படிப்பட்ட புத்திரர்கள் வேண்டும் என்று கேட்க, அதற்கு அவள், எனக்கு 1 அல்ல 2 அல்ல 104 புத்திரர்கள் வேண்டும் என்று சொன்னாள். அதுவும் அவர்கள் பலசாலிகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னாள். அதை கேட்ட அவரும் அப்படியே ஆகட்டும் என்று இருவருக்கும் வரம் கொடுத்தார். அது மட்டுமல்ல, 2 மனைவிகளையும் வைத்து ஒரு பிரம்மாண்ட யாகத்தையும் நடத்தினார். அதில் அகத்திய முனி, அத்திரி முனி, நாரத முனி என பல்வேறு முனிவர்கள் வந்தார்கள். அதிலும் 1 அங்குலம் மட்டுமே வளரக்கூடிய கட்டை விரல் அளவு உடைய வாழைக்கிள்ளியர்கள் என்ற முனிவர்களும் வந்திருந்தார்கள். இவ்வாறு பல்வேறு முனிவர்கள் வந்து யாகம் செய்தார்கள். அதில் அந்த 1 அங்குலம் மட்டுமே இருக்கின்ற வாழைக்கிள்ளியர்கள் யாகத்திற்கு தேவையான குச்சிகளை கொண்டு வரும்பொழுது கோமிய கிண்ணத்தில் தடுக்கி விழுந்து விட்டார்கள். அதை பார்த்ததும் இந்திரன் சிரித்து விட்டான். அதை பார்த்து கோபம் கொண்ட வாழைக்கிள்ளியர்கள், எங்கள் உருவத்தை பார்த்தா கேலி செய்கிறாய்? கூடிய விரைவிலேயே உன்னை விட பல மடங்கு பலசாலியான ஒருவனிடம் நீ கண்டிப்பாக தோற்று அவமானப்படுவாய் என்று சாபமிட்டார்கள். அதற்கு பிறகு இந்திரனுக்கு அவர் செய்த தவறு புரிந்தது. வருந்தினார். பிறகு அங்கு வந்த அனைத்து முனிவர்களும் யாகம் செய்தார்கள். அதன் விளைவாக அவ்வுணவு கிடைத்தது. அந்த உணவை வினதையும் சத்ருவும் உண்டார்கள். அதன் விளைவாக வினதைக்கு 2 முட்டைகளும் கத்ருவுக்கு 105 முட்டைகளும் கிடைத்தது. பிறகு காசிப முனிவர் 2 மனைவியரை பார்த்து சொன்னார், என் அருமை மனைவிகளே, நீங்கள் இந்த முட்டைகளை பல ஆண்டுகள் பொறுப்போடு பாதுகாத்து வர வேண்டும். உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ப உங்களுக்கு புத்திரர்கள் பிறப்பார்கள் என்று அவர் சொல்லிவிட்டு அவர் தவம் செய்ய கிளம்பிவிட்டார். இப்படியே 500 ஆண்டுகள் பாதுகாத்து வந்த பிறகு கத்ருவிற்கு அவள் பாதுகாத்து வந்த 105 முட்டைகளில் இருந்து பாம்பு கூட்டங்கள் பிறந்தன. ஆதிசேஷன், வாசுகி என 104 புத்திரர்களும் சலர்காரை என்ற ஒரு புத்திரியும் பிறந்தார். அனைத்துமே பாம்புகள். இதை பார்த்த கத்ருவிற்கு அளவில்லாத ஆனந்தம் கிட்டியது. இங்கு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் இவர்களுக்கு மிருகங்களாக பிறக்கின்றன என்று. காசிப முனிவருக்கு 13 மனைவிகள், 2 பேருக்கு மட்டும்தான் புத்திரர்கள் இல்லை. இதற்கு முன்னால் இருந்த 11 மனைவிகள் வழியாக காசிபருக்கு கந்தவர்களும், எச்சர்களும், பசு கூட்டங்களும், சிங்கம், புலி முதலிய கொடிய விலங்குகளும், குதிரை, கழுதை, பட்சிகள் போன்றவைகளும், புல், பூண்டுகள், விருட்சங்கள் போன்றவையும் பிறந்தன. அந்த வரிசையில்தான் கத்ருவுக்கு பாம்புகள் பிறந்திருக்கின்றன. இந்த சமயத்தில்தான் தன்னுடைய தங்கையான கத்ருவிற்கு 104 புதல்வர்களும் ஒரு புதல்வியும் பிறந்தது வினதைக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதே நேரம் பிறந்த புத்திரர்கள் அனைவருமே குறுக்கும் நெடுக்குமாக வளைந்து நெளிந்து ஓடியதை பார்த்த அவள் பொறாமையடைந்தாள். சொல்லப்போனால் இருவருக்கும் ஒரே நேரத்தில்தான் யாக வேள்விகள் வழியாக முட்டைகள் கிடைத்தன. அப்படி பார்க்கும்பொழுது ஒரே நேரத்தில் தானே மகன்களும் பிறக்க வேண்டும். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் புத்திரர்கள் உருவாகவில்லை? இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது என்று அவளுக்கு தோன்ற இறுதியாக அவள் ஒரு முடிவுக்கு வந்தாள். அவளுக்கு இருந்த 2 முட்டைகளில் ஒரு முட்டையை உடைத்து பார்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தாள். ஒரு முட்டையை உடைத்தாள். அதிலிருந்து ஒரு அற்புதமான ஆண் பிள்ளை தோன்றினான். ஆனால் என்ன கொடுமை என்றால், அந்த ஆண் பிள்ளைக்கு எல்லா உறுப்புகளும் சிறப்பாக அமைந்தது. ஆனால் கால் மட்டும் சரியாக அமையவில்லை. முட்டி பகுதிக்கு கீழே வெறுமையாக இருந்தது. இதை பார்த்த வினதை அதிர்ந்து போய்விட்டாள். ஐயோ, இது என்ன கொடுமை! எனக்கு பிறந்த ஒரு பிள்ளைக்கு கால் இல்லையே, முடமாக பிறந்து விட்டானே என்று அவள் துடிதுடித்தாள். அப்பொழுது பிறந்த அந்த குழந்தை சொன்னது, அம்மா, உங்களுடைய தங்கையாகிய கத்ருவை பார்த்து பொறாமைப்பட்டு அவர்களுக்கு குழந்தை பிறந்து விட்டது. எனக்கு ஏன் பிறக்கவில்லை என்று பொறுமை இழந்து நான் கருவாக இருந்த முட்டையை உடைத்தாயோ, அதே கத்ருவிடம் நீ தாதி பெண்ணாக இருக்க வேண்டும், அதாவது பணிப்பெண்ணாக அடிமையாக இருக்க வேண்டும் என்று அந்த ஆண் பிள்ளை தன்னை பெற்ற தாய்க்கே சாபமிட்டு விட்டான். தன் பிள்ளை சாபமிட்டதை பார்த்து அவள் சஞ்சலப்படவில்லை. அந்த சாபம் தனக்கு ஏற்றதுதான் என்று எண்ணிக்கொண்டாள் வினதை. நியாயமான சாபம் என்று அவளுக்கு அது தோன்றியது. இருந்தும் விதியை நினைத்து அவள் மிகவும் நொந்து போனாள். தாயுடைய தவிப்பையும் திகப்பையும் பார்த்த மகன் சற்று இறக்கப்பட்டான். அவசரப்பட்டு சாபம் விட்டு விட்டோமோ என்று வருந்தினான். அம்மா, என்னை மன்னித்து விடு. முழு உருவம் வருவதற்குள்ளே என்னை உடைத்து பிறக்க வைத்து விட்டாய். அந்த கோபத்தில்தான் சாபமிட்டு. இந்த சாபம் உன்னை விட்டு நீங்குவதற்கு ஏதுவாக நான் உனக்கு ஒரு சாப விமோச்சனம் அளிக்கிறேன். இதோ 2வது முட்டை இருக்கிறது. அந்த முட்டையில் எனது தம்பி வளர்ந்து வருகிறான். கண்டிப்பாக அவன் மிகுந்த ஆற்றலுடையவனாக இருப்பான். அவனுடைய சாதுர்த்தியத்தினாலும் புத்தி கூர்மையினாலும் அபாரமான சாதிக்கும் திறனாலும் உங்களுடைய சாபம் நீங்கும்.
ஆகவே நான் இருந்த முட்டையை உடைத்து என்னை குறைபாடு உள்ளவனாக பிறக்க வைத்தது போல அவன் இருக்கும் முட்டையை உடைக்க வைத்து பிறக்க வைக்காமல் பத்திரமாக பாதுகாத்து வாருங்கள் சொன்னார். பிறகு வினதை அந்த ஆண் பிள்ளைக்கு பெயர் சூட்ட விரும்பினாள். அந்த ஆண் பிள்ளை மிகுந்த சிவப்பு நிறம் உடையவனாக இருந்தான். அதனால் அவனுக்கு அருணன் என்று பெயரிட்டாள். எப்பொழுதும் குறைபாட்டோடு பிறப்பவர்கள் ஏதாவது ஒரு அசாத்தியமான திறமையோடு இருப்பார்கள். அப்படியான திறமைதான் அருணனுக்கும் இருந்தது. கால் முடமாக இருந்தாலும் பல குதிரைகள் பூட்டிய ரதத்தை மின்னலை போல தாவி அமர்ந்து அதிவேகமாக ஓட்டுவான். அவனுடைய ரதம் ஓட்டும் வேகத்தை பார்த்து அனைவருமே மிரண்டு போனார்கள். கந்தர்வர்கள், யட்சர்கள், தேவர்கள் என்று அனைவருமே ஆச்சரியப்பட்டு போனார்கள். இந்த விஷயம் நாரத முனிவருக்கும் தெரிய வந்தது. அப்பொழுது சூரிய பகவானுக்கு ஒரு தேவை இருந்தது. அதாவது அவரிடம் இருக்கும் மிகச்சிறந்த தேரை ஓட்டுவதற்கு சாரதியை தேடிக்கொண்டிருந்தார். 624 குதிரைகள் கொண்ட மிக பிரம்மாண்டமான தேர் அது. அதற்கான சாரதியை தேடிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் நாரத முனிவர் வழியாக அருணனை பற்றி அவர் கேள்விப்படுகிறார். அவனுடைய ஆற்றலை சோதித்து பார்த்தார் சூரிய பகவான். அதில் அவர் மகிழ்ந்து போனார். கண்டிப்பாக இப்படியான ஒரு சாரதி எங்கு தேடினாலும் கிடைக்க மாட்டான். நிறைந்த ஆற்றல் கொண்டவன் இவன் என்று எண்ணி அருணனை தனக்கு நிரந்தரமாக ரத சாரதியாக நியமித்தார். இவ்வாறு தன்னுடைய மகனுடைய பெருமைமிக்க தகுதியைக் கண்டு வியந்து போய் பூரித்து போனாள் வினதை. ஆனால் இதை பார்த்து பொறாமை கொண்டாள் அவளுடைய தங்கையான கத்துரு. தன்னிடம் 104 புத்திரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவருக்கு கூட இப்படி ஒரு தகுதியோ அந்தஸ்தோ திறமையோ இல்லையே என்று அவள் பொறாமை கொண்டாள். இவ்வாறான பொறாமை ஒரு பக்கம் இருக்க, எப்படியாவது தன்னுடைய அக்காவை பழித்திருக்க வேண்டும், தம் பிள்ளைகள் ஒன்றும் அருணனுக்கு குறைந்தவர்கள் இல்லை என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்றும் எண்ணினாள். இதே சமயத்தில்தான் ஒரு விஷயம் நடந்தது. இந்திரனிடம் ஐராவதம் என்ற யானை இருக்கிறது. அதேபோல் உச்சி சிரவம் என்ற குதிரை இருக்கிறது. இந்த யானையும் இந்த குதிரையும் வெண்மை நிறத்தில் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தில் அவ்வளவு வெள்ளை நிறத்தில் எந்த விலங்குமே கிடையாது. அவ்வளவு அழகாக இருக்கும். ஒரு முறை உச்சி சிரவம் என்ற அந்த குதிரை கடற்கரையோரத்தில் உலாவிக் கொண்டிருந்தது. அப்பொழுது கத்ருவும் வினதையும் கடலோரமாக வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த குதிரையும் பார்த்தார்கள். அதை பார்த்து வினதை மிகவும் ஆச்சரியப்பட்டாள். இப்படி ஒரு வெண்மை நிறமா, பார்க்கவே கண் கூசுகிறதே, என்ன ஒரு ஆச்சரியம் என்று எண்ணிக்கொண்டு தங்கையை பார்த்து, கத்ருவே அங்க பார், எவ்வளவு அழகாக அந்த புறவி இருக்கிறது, அதாவது குதிரை இருக்கிறது, பார்க்கவே வெள்ளையாக வெண்மை நிறமாக இருக்கிறது. இப்படியான தூய்மையான வெண்மை இந்த உலகத்தில் இருக்கிறதா என்று ஆச்சரியப்பட்டு சொல்ல, அதை கேட்ட தங்கை, உனக்கு கண்கள் சரியாக தெரியவில்லையா? அது ஒன்றும் தூய்மையாக இல்லை, அதில் ஒரு குறை இருக்கிறது, அதனுடைய வால்புறத்தில் பார், ஒரு கருநிறம் இருக்கிறது என்று சொல்ல, அதை கேட்ட அக்காவன வினதைக்கு கோபம் வந்து விட்டது. உனக்கு தான் கண் பார்வை மங்களாகிவிட்டது என்று எண்ணுகிறேன். என்ன ஒரு தூய்மையான வெண்மை அது, அதில் போய் குறை இருக்கிறது என்று சொல்கிறாயே, இவ்வாறு நீ பேசலாமா என்று சொல்ல, இந்த சந்தர்ப்பத்தை அவளுடைய தங்கையான கத்ரு பயன்படுத்த எண்ணினாள். சரி, ஒருவேளை அந்த குதிரையின் வாலில் கருமை நிறம் இல்லை என்றால் நீ எனக்கு அடிமையாக வேலை பெண்ணாக இருக்க வேண்டும். ஒருவேளை முழுக்க முழுக்க வெள்ளையாக இருந்து விட்டால் நான் உனக்கு அடிமையாக இருக்கிறேன் என்று சொல்ல, அதையும் அக்காவான வினதை ஏற்றுக்கொண்டாள். அந்த குதிரைக்கு அருகில் சென்று பார்க்கலாம் என்று எண்ணும் பொழுது மாலை நேரம் வந்துவிட்டது. இருளும் சூழ்ந்து விட்டது. அப்பொழுது எதுவும் தெரியாது. ஆகவே நாளை காலை வந்து அந்த குதிரையை பரிசோதித்து பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு இருவரும் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். பிறகு வீட்டுக்கு வந்ததும் கத்துரு அவளுடைய அனைத்து பிள்ளைகளையும் அழைத்தாள். ஆதிசேஷன் முதலான அனைத்து பாம்புகளும் வந்தன. அவற்றிடம் நடந்த விஷயத்தை சொன்னாள். நானும் என் சகோதரியும் ஒரு விஷயத்தில் சவால் விட்டிருக்கிறோம். ஒருவேளை நான் அதில் தோற்றுவிட்டால் நான் அவளுக்கு அடிமையாகி விடுவேன், வேலைக்காரியாகி விடுவேன். அதனால் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். நான் ஒரு குதிரையை பார்த்தேன். அது இந்திரனுடைய உச்சி சிரவம் குதிரை. அந்த குதிரை தேவலோகத்து குதிரை. நான் அந்த குதிரை முற்றிலும் வெண்மையானது அல்ல, அதனுடைய வால்புறத்தில் ஒரு கருப்பு இருக்கிறது. நான் நிரூபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். ஒருவேளை என்னால் நிரூபிக்க முடியாமல் போய்விட்டால் நான் அவளுக்கு அடிமையாகி விடுவேன். ஆகவே உங்களில் யாராவது ஒருவர் அந்த குதிரையோட வாலில் ஒளிந்து கொண்டு கருப்பு நிறத்தில் காட்சியளிக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் பட்சத்தில் நான் உங்கள் பெரியம்மாவிற்கு அடிமையாக மாட்டேன் என்று சொல்ல, அதை கேட்ட அவளுடைய மகனான ஆதிசேஷன் பயந்து விட்டான். அன்னையே, நீங்கள் சொல்வது மிகப்பெரிய பாதகம். கொலை பாதகம் செய்தால் கூட தப்பில்லை. ஆனால் பொய் மட்டும் பேசவே கூடாது. அவ்வாறு பொய் பேசிவிட்டால் இல்லறம் இருக்காது, பிள்ளைகள் அழிந்து விடுவார்கள், அன்பு போய்விடும், அனைத்தும் போய்விடும். ஆகவே பொய் மட்டும் சொல்லாதீர்கள் என்று அவன் சொல்ல, அதை கேட்ட அவளுடைய தாய்க்கு கோபம் வந்தது. மேலும் ஆதிசேஷன் அடுத்தடுத்து சொல்ல ஆரம்பித்தான். உச்சி சிரவம் என்ற அந்த குதிரை பார்க்கடலில் பிறந்த குதிரை. அதனுடைய உடலில் குறை என்று எதுவுமே இருக்காது. குறைகளே இல்லாத ஒரு குதிரை எது? அப்படியான அந்த குதிரையில்
ஒரு குறை இருக்கிறது என்று நீங்கள் சொன்னால் அது இறைவனுடைய படைப்பையே அவமதிப்பது போல ஆகிவிடும். அது ஒரு மிகப்பெரிய பாவம் அம்மா, அதை மட்டும் செய்ய வேண்டாம் என்று ஆதிசேஷன் சொல்ல, அதை கேட்ட பிறகும் அவருடைய அம்மாவான கத்ருவுக்கு கோபம் வந்து விட்டது. அட அற்ப பிள்ளைகளே, என்னை எதிர்த்தா பேசுகிறீர்கள்? இதற்கெல்லாம் உங்களுக்கு தண்டனை இருக்கிறது. நீங்கள் எல்லோருமே வெகு சீக்கிரத்தில் ஜனமோஜய மன்னன் செய்கின்ற யாகத்தில் விழுந்து சாக வேண்டும் என்று சாபமிட, அதை கேட்ட அனைவருமே பயந்து விட்டார்கள். அதிலும் முக்கியமாக அஸ்வனரன் என்ற பாம்பு பிள்ளை பயந்து விட்டான். அம்மா அம்மா சாபமிட்டு விடாதீர்கள், நீங்கள் சொல்வது போலவே செய்கிறேன் என்று சொல்ல, அதை கேட்ட கத்துரு சந்தோஷப்பட்டாள். நாளை காலை கடற்கரையோரம் அந்த குதிரை வரும், அதனுடைய வால் பகுதியில் நீ ஒரு குறை போல கருப்பு நிறமாக ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல, அந்த பிள்ளையும் அவ்வாறே செய்தது. அடுத்த நாள் காலை அவசரமாக வினதை அழைத்து, சீக்கிரம் கடற்கரைக்கு வா, அந்த குதிரை இருக்கிறது, அந்த குதிரையின் வாலில் ஒரு கருப்பு நிறம் இருக்கிறது, வந்து பார் என்று கத்துரு சொல்ல, அவளும் வந்து பார்க்க அவளுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அவள் அதிர்ந்து போனாள். என்ன ஆச்சரியம் இது? மாசுமாறு இல்லாத அந்த வெள்ளை குதிரையில் ஒரு குறையா, ஒரு கரும்புள்ளியா? கடவுளே, நான் தோற்றுவிட்டேன் என்று கதறி அழுதாள். பிறகு ஒரு வழியாக தன்னை தேற்றிக்கொண்டு தன் தங்கையை பார்த்து, கத்துரு, நான் தோற்றுவிட்டேன், இனி நான் உனக்கு அடிமை என்று வினதை சொன்னாள். ஒரு வழியாக அருணன் விட்ட சாபம் பலித்து விட்டது. அந்த சாபத்திற்கு விமோச்சனமாக வினதையின் இரண்டாவது புத்திரன் பிறப்பான். அவனுடைய பராக்கிரமத்தினாலும் திறமையாலும் வினதையின் சாபம் நீங்கும். வினதை தனது தங்கையிடம் அடிமை தொழில் செய்து வந்தாள். 500 ஆண்டுகள் கழிந்தது. அவ்வளவு ஆண்டும் பருவமடையாமல் இருந்த அந்த முட்டை இப்பொழுது ஆட ஆரம்பித்தது. ஆம், கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் கழித்து அந்த முட்டையானது விரிய ஆரம்பித்தது. அந்த முட்டை உடைய அதில் இருந்து கூரிய நகங்களோடும் சிறந்த கண்களோடும் பருத்த கழுத்தோடும் தெய்வீகமான கால்களோடும் பெரிய தலையும் கூரிய மூக்கும் உடைய அழகான முகமும் குவித்த இறக்கம் கொண்ட அவன் வெளியே வந்தான். பிறந்த உடனே அவன் ஆகாயத்தில் சத்தத்தோடு எழும்பி பறந்தான். பிறகு தாயிடம் வந்து பாதம் பணிந்தான். அதை பார்த்த வினதை அளவற்ற மகிழ்ச்சி கொண்டாள். தன் பிறந்த பயனை அடைந்து விட்டோம் என்று மகிழ்ச்சி அடைந்தாள். நீண்ட காலம் கருமுட்டைகள் இருந்து அவன் பிறந்ததால் அவனை கருடன் என்று அழைத்தாள். அவ்வாறு அழைத்தவுடன் சத்தத்தோடு அவன் ஆகாயத்தை நோக்கி பறந்தான். அதை பார்த்த ஆதிசேஷன் முதலான பல்வேறு பாம்பு கூட்டங்கள் அஞ்சி நடுங்கின. இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த கத்ரு பொறாமைப்பட்டான். நம்மிடம் அடிமையாக வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு தாதி பெண், வேலைக்கார பெண்ணுக்கு இப்படி ஒரு பராக்கிரமசாலியா? அதை பார்த்து நம் பிள்ளைகள் அஞ்சுவதா என்றெல்லாம் மனதுக்குள்ளே பொறாமைப்பட்டால் பொறுமிக் கொண்டாள். இதற்கு ஒரு முடிவு கட்டியாக வேண்டும் என்று உறுதி கொண்டாள். பிறகு ஆகாயத்தில் பறந்து கொண்டிருந்த கருடனை பார்த்து கத்துரு அடைத்தாள். தம்பி கருடா, நீ இப்படியெல்லாம் சுதந்திரமாக இருக்கக்கூடாது. உனக்கு அந்த உரிமையும் கிடையாது. ஏனென்றால் உன்னுடைய தாய் எனக்கு அடிமை பெண், என் தாதி பெண், என் வேலைக்கார பெண். அடிமைக்கு பிறந்த நீயும் என் அடிமைதான். சந்தேகம் இருந்தால் தாயிடம் கேட்டுக்கொள் என்று ஒரு பக்கம் கருடனிடம் சொல்ல, மறுபக்கம் தாயான வினதை பார்த்து, உன் மகனிடம் சொல்லி வை, அவனுடைய பராக்கிரமத்தை எல்லாம் இப்படி காட்டக்கூடாது. அதை காட்டி என் பிள்ளைகளை பயமுறுத்தவும் கூடாது. இனி அவன் என் பிள்ளைகளுக்கு அடிமையாக ஏவலாளியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வை என்று வினதையிடமும் அவள் சொன்னாள். அதை கேட்ட வினதையும் கருடனை பார்த்து, அப்பா கருடா, சிற்றனை சொல்வதுதான் சரி. அவர்களுடைய பிள்ளைகளான 104 பேருக்கும் நீ ஏவல்காரனாக இருக்க வேண்டும். அவர்கள் இடுகின்ற அனைத்து வேலையும் நீ செய்ய வேண்டும் என்று சொல்ல, தாய் சொல்லை தட்டாமல் கருடனும் விதியே என்று நொந்து கொண்டு கத்ருவின் பிள்ளைகளிடம் மண்டியிட்டு வணங்கினான். அதை பார்த்த ஆதிசேஷனும் மற்ற பாம்புகளும் கருடனை பார்த்து, சரி சரி, எங்கள் அனைவரையுமே நீ சுமந்து கொண்டு மேலே பறக்க வேண்டும். வானத்தின் வழியாக அனைத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். இதுதான் உன்னுடைய முதல் பணி என்று சொல்ல, கருடனும் சம்மதித்து அவர்களை சுமந்து கொண்டு விண்ணில் பறந்து வான மண்டலம் மேக மண்டலங்களை கடந்து அனைத்தையும் சுற்றி காண்பித்தான். வானத்தில் இவ்வளவு அதிசயங்களா என்று ஆதிசேஷனும் அனைத்து பாம்புகளும் பார்த்து ஆச்சரியப்பட்டது. பிறகு அவர்களுக்கு சேவையெல்லாம் செய்துவிட்டு வீட்டுக்கு வந்த கருடனுக்கு மன உளைச்சலாக இருந்தது. என் விதி இப்படி இருக்க வேண்டுமா? என் அம்மாவின் அடிமை தொழிலுக்கு காரணம் என்ன? இதற்கெல்லாம் விடு தெரிய வேண்டும் என்று முடிவெடுத்து தன் அன்னையிடம் கேள்வி கேட்க ஆரம்பித்தான் கருடன். அம்மா, அவர்களுக்கு கட்டளை போடும் அதிகாரம் எப்படி வந்தது? நமக்கு சேவகம் செய்யக்கூடிய இழிநிலை ஏன் ஏற்பட்டது? நீங்கள் எப்படி அடிமையானீர்கள்? இதையெல்லாம் தெளிவாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்க, அதை கேட்ட வினதைக்கு ஆச்சரியமாக இருந்தது. உனக்கு ஏனப்பா இப்படி ஒரு கேள்வி வந்தது என்று கேட்க, அதை கேட்ட கருடன், ஆமம்மா, நான் அளவில்லாத ஆற்றல் பெற்றவன். அண்ட கோலங்களையும் உயிர் தொகுதிகளையும் சதிர் முகனையே படைத்த அந்த மகா விஷ்ணுவினால் மட்டுமே
என் பராக்கிரமத்தை பயன்படுத்த முடியும். அப்படி இருக்கும் என்னுடைய திறமைகளை எல்லாம் போயும் இந்த பாம்புகளை சுமக்க வேண்டுமா? பெரும் வீரர்களோடு சண்டை போட்டு அதனால் ஏற்படுகின்ற விடுப்புண்களால் காயம் பெற வேண்டிய என்னுடைய தோள்கள் ஆதிசேஷன் முதலான பாம்புகளை சுமக்க வேண்டுமா என்றெல்லாம் முறையிட்டான் கருடன். இந்த நிலைமைக்கு காரணம் என்னவென்று கேட்க தாய் வினதையானவள் நடந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தாள். மகனே, அண்ட கோலங்களையும் அடக்கி ஆண்ட தட்சனுடைய 13 மகள்களை உனது தந்தை காசிபர் மணந்தார். அந்த 13 பேரில் நானும் உன் சின்னனை சத்ருவும் அடக்கம். எனது தங்கை கத்துரு அகம்பாவக்காரி, பிறர் துன்பத்தை பார்த்து இரக்கம் காட்டாத குணமுடையவள். ஒரு முறை நானும் அவளும் விளையாட்டாக ஒரு வெண்குதிரையை பார்த்து தூய்மையான வெண்மையா இல்லையா என்ற போட்டியில் அவள் சூது வழியில் தனது மகன்கள் வழியாக குதிரையின் வாலில் கருப்பாக ஒட்டிக்கொள்ள செய்து என்னை ஏமாற்றி அடிமைப்படுத்தி விட்டாள். ஒரு வகையில் பார்க்கும் பொழுது இது உன்னுடைய அண்ணனுடைய சாபமும் கூட. பிறகு உனது அண்ணன் அருணன் தம்பியாகிய உன்னால் மட்டுமே இந்த சாபத்தை போக்க முடியும் என்று என்னிடம் சொல்லி இருக்கிறார் என்று தாய் சொல்ல, அதை கேட்ட கருடன் எனது அண்ணன் இப்பொழுது எங்கே என்று கேட்க, அவன் சூரிய பகவானிடத்தில் ரத சாரதியாக இருக்கிறான் என்று தாய் சொல்ல, இவ்வளவு விஷயத்தையும் கேட்ட கருடன் சந்தோஷப்பட்டான். ஒரு பக்கம் ஆச்சரியப்பட்டான். தாயை எப்படியாவது அடிமையில் இருந்து மீட்க வேண்டும் என்று மனதில் உறுதி கொண்டான். இனி கத்ருவிற்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் பாடம் கற்பித்தே ஆக வேண்டும் என்ற எண்ணம் கருடன் மனதில் உதித்தது. நேராக ஆதிசேஷன் மற்றும் அவருடைய தம்பிகள் இருந்த பாம்பு கூட்டங்களுக்கு மத்தியில் சென்றான். சகோதரர்களே, இன்று உங்களை எங்கே அழைத்து செல்ல வேண்டும் என்று கேட்க, அதை கேட்ட அந்த பிள்ளைகள் மாலிய பர்வதம் என்ற இடத்திற்கு போக வேண்டும், அந்த இடத்தை ரசிக்க வேண்டும் என்று சொல்ல அனைவரையும் தூக்கி கொண்டு கருடன் அங்கே சென்றான். அவர்கள் அனைவருமே அங்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்தின் அழகை அங்கிருந்து அனைவருமே பார்த்து கொண்டிருந்தார்கள். பாம்பு கூட்டத்தின் தலைவனாகிய ஆதிசேஷன் மிகவும் ஞானி. அவனுக்கு தெரியாத சாத்திரங்களோ வேதங்களோ கலைகளோ கிடையாது. அப்படி இருந்தும் தாயின் சொல்லை கேட்டு என்னையும் என் தாயையும் ஏன் துன்புறுத்த வேண்டும் என்ற ஏக்கம் கருடன் மனதில் இருந்தது. அது மட்டுமல்ல, அவனோட தம்பிமார்கள் அனைவருமே சாதாரணமானவர்கள் கிடையாது. அனைவருமே மகா கல்விமான்கள். அப்படி இருந்தும் இப்படி அடிமையாக நடத்துவது என்பது அவர்களுக்கு ஏன் தவறு என்று தெரியவில்லை. நான் நினைத்தால் இவர்கள் அனைவருமே ஒரு சிறகசைப்பில் அழித்திட முடியும். அதற்கான வலிமை என்னிடம் இருக்கிறது. அப்படி என்னிடம் இருக்கிறது என்று தெரிந்தும் அதை உணராமல் என்னிடம் ஏன் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பலவாறு சிந்தித்தான் கருடன். பிறகு திருமாலை நோக்கி தவம் இருக்க ஆரம்பித்தான். சிறிது நேரத்திலேயே அவருடைய வேண்டுதலை ஏற்று திருமாலுக்கு முன்பாக நாரத முனிவர் வந்தார். யாரோ ஒரு தெய்வாம்சம் பொருந்திய மகா முனிவர் வந்திருப்பது கருடனுக்கு புரிந்தது. நாரதர் அவனுடைய பக்தியையும் பராக்கிரமத்தையும் உற்று நோக்கி, கருடா, உன்னுடைய ஆற்றலும் பராக்கிரமும் கண்டு அகில உலகங்களும் வணங்க வேண்டும். அப்படியான தெய்வீக பெருமையோடு எண்ணி எதற்காக துன்பப்பட்டு துயரமடைந்திருக்கிறாய்? எப்பொழுதும் கண்ணீரோடு இருப்பது போலவே காட்சியளிக்கிறாய். உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்க நடந்த அனைத்து விஷயத்தையுமே கருடன் சொன்னான். அதை கேட்ட நாரத முனிவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. உச்சி சிரவம் என்ற குதிரை தூய்மையிலும் தூய்மையானது. அதை யாராலும் களங்கப்படுத்த முடியாது. அப்படியான அந்த குதிரையை உன் சிற்றன்னை சூது வழியாக சூழ்ச்சி செய்து களங்கப்படுத்தியிருக்கிறாள். அதுவே மிகப்பெரிய பாவம். இதற்கெல்லாம் நீதான் முடிவு கட்ட வேண்டும். சூழ்ச்சியையும் சூதையும் அதே அளவிற்கு சூழ்ச்சியும் சூதும் செய்து வெல்ல வேண்டும். முல்லை முள்ளால் எடுப்பது போல நீ உன் அறிவு கூர்மையை பயன்படுத்தி உன் சிற்றன்னைக்கும் உன் தம்பிகளுக்கும் நல்ல பாடத்தை புகட்ட வேண்டும். அதற்கான வழியை தேடுவதற்கு உன் அறிவை பயன்படுத்தி என்று சொல்லிவிட்டு நாரத முனிவர் கிளம்பிவிட்டார். அவர் சென்ற பிறகு சிறிது நேரத்தில் ஆதிசேஷனும் தம்பிகளும் அனைவரும் வந்தார்கள். அடுத்து எங்க செல்ல வேண்டும் என்று கேட்க உடனே ஆதிசேஷன், கருடா, இதுநாள் வரைக்கும் சப்தகிரிகள், சப்த தீவுகள், சப்த நதிகள் அனைத்தையும் பார்த்தோம், மகிழ்வாக இருக்கிறோம். எங்களுக்கு அடுத்தடுத்து பல புதுமைகளை நீ காட்ட வேண்டும். ஆகாயத்தில் இருக்கின்ற அற்புதங்களான வாயு மண்டலம், வருண மண்டலம், சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், அக்னி மண்டலம், திரிசங்கு மண்டலம் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் சொல்ல அவர்களுக்கு நல்ல பாடத்தை புகட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களை தூக்கி கொண்டு அனைத்து மண்டலங்களுக்கும் செல்ல ஆரம்பித்தான் கருடன். 104 புத்திரர்களும் முதுகில் ஏறிக்கொள்ள ஒரு மண்டலமாக சென்றான். வாயு மண்டலத்தை காணும்போது அவர்களால் சுவாசிக்க முடியாமல் இருந்தது. வருண மண்டலத்தை காணும்போது அவர்களால் நீர் சுழற்சியில் திக்கி திணறினார்கள். சந்திர மண்டபத்தில் அவர்களால் மணல் கலந்த காற்றால் தளர்ச்சி அடைந்தார்கள். அக்னி மண்டலமும் நட்சத்திர மண்டலமும் இருளையும் ஒளியையும் மாறி மாறி அவர்களுக்கு தந்ததால் பார்வை இழக்கும் உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டது. திரிசங்கு மண்டபத்தில் பிரம்மை பிடித்தவர்கள் போல சோர்வானார்கள். இப்படி இருந்தாலும் அனைவருமே தூக்கி வாரி போட்டுக்கொண்டு அடுத்து சூரிய மண்டலத்தை நோக்கி கருடன் பறந்தான். ஆதிசேஷனும் அனைவருமே
வேண்டாம் கருடா வேண்டாம், எங்களால் முடியவில்லை, உடனே வீட்டுக்கு போகலாம் என்று சொல்ல அது எதுவுமே கேட்காமல் வெப்பம் அதிகம் வீசும், உடலை கருக செய்யும் ஆபத்து மிக்க சூரிய மண்டலத்தை நோக்கி பறந்தான் கருடன். சூரிய மண்டலத்தில் பிரவேசித்ததும் அளவுக்கு அதிகமான அந்த உஷ்டம் அவர்களை தகிக்க வைத்தது. நெருங்க நெருங்க உடல் கருக வைத்தது. கருடா கருடா வேண்டாம், உன்னை நாங்கள் இனிமேல் எந்த வேலையுமே வாங்க மாட்டோம். நீ சூரியன் நோக்கி செல்ல செல்ல எங்களுக்கு மரண அவஸ்தை ஏற்படுகிறது. தயவு செய்து எங்களை காப்பாற்ற வேண்டும். திரும்பி செல் என்று கெஞ்ச ஆரம்பித்தார்கள். அதற்குள் ஏற்கனவே 50க்கும் மேற்பட்டவர்கள் சூரிய மண்டலத்தில் ஏற்பட்ட சூரிய புயலில் மயக்கம் வந்து தூண்டிவிட்டார்கள். ஆதிசேஷனும் காளியனும் வாசுகியும் மற்றவர்களும் கதறி அழ ஆரம்பித்து விட்டார்கள். பிறகு கருடன் இரக்கம் கொண்டு அவர்களை சுமந்து கொண்டு மீண்டும் வீட்டுக்கு வந்து கத்துருவின் காலடியில் போட்டான். அதை பார்த்த கத்துரு பதறி போனாள். என்ன ஆனது என்று கேட்க, நாங்கள் சூரிய மண்டலத்துக்கு போனோம், அந்த வெப்பத்தின் காரணமாக உடம்பெல்லாம் எரிகிறது, எங்களை உடனே காப்பாற்றுங்கள் என்று பிள்ளைகள் புலம்ப, அதை கேட்ட கத்ரு, கருடா இதற்கும் காரணம் நீதான், நீயே ஒரு வழி செய்ய வேண்டும் என்று சொல்ல கருடன் வருண மந்திரத்தை உச்சரித்தான். மழை பெய்தது. அவர்கள் உடல்கள் குளிர்ந்தன. இருந்தாலும் அளவில்லாத சூரிய புயல் காரணமாக உடலில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டது. என்ன செய்வது என்று கத்துருவுக்கு தெரியவில்லை. பல்வேறு மருத்துவர்களை பார்த்தாள். அப்படி இருந்தும் சரியான மருந்தும் கிடைக்கவில்லை. எது சாப்பிட்டாலும் அவளுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியாக ஒரு மருத்துவர் தேவலோகத்தில் இருக்கின்ற தேவ அமிர்தத்தை சாப்பிட்டால் மட்டுமே இவர்களுக்கு சரியாகும் என்று சொல்ல, அந்த விஷயத்தை பிள்ளைகளிடம் அவள் சொல்ல, உடனே பிள்ளைகள் கண்டிப்பாக அந்த அமிர்தத்தை வாங்க கருடனால் முடியும், அவனால் எல்லா மண்டலங்களுக்கும் செல்ல முடியும், இந்த உதவியை அவனிடம் கேட்க வேண்டும் என்று சொல்ல கருடனை அழைத்து கத்துரு விஷயத்தை சொல்ல, அதை கேட்ட கருடன், கண்டிப்பாக உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். நீங்கள் கேட்ட அமிர்தத்தையும் வாங்கி வருகிறேன். ஆனால் அதற்கு பலனாக நீங்கள் என்னையும் என் தாயையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கருடன் சொன்னான். நெடுங்காலமாக என் தாய் அடிமையாக இருக்கிறாள், நானும் அடிமையாக இருக்கிறேன். ஆகவே உங்களுக்காக நான் தேவருலகத்திற்கு சென்று அமிர்தம் கொண்டு வருகிறேன். நான் சொன்னது போல நீங்கள் அடிமையை நீக்கி விடுதலை தர வேண்டும். அதற்கு நீங்கள் சத்தியம் செய்து கொடுத்தால் நான் இப்பொழுதே தேவருலகம் புறப்படுகிறேன் என்றான். சத்ருவுக்கும் வேறு வழி தெரியவில்லை. கருடனிடம் சத்தியம் செய்தாள். உடனே கருடன் அளவில்லாத மகிழ்ச்சியோடு வெற்றி களிப்போடு ஒரு புதிய புத்துணர்வோடு தாயான வினதையை பார்க்க சென்றான். நடந்த விஷயத்தை கேட்டு தெரிந்து கொண்ட வினதை மிகவும் சந்தோஷப்பட்டாள். மகனே புறப்படு, வெற்றி வாகை சூடிவா என்று ஆசீர்வதித்தாள். உடனே கருடன், அம்மா எனக்கு மிகவும் பசிக்கிறது. சிறிய அன்னையின் மகன்களை சுமந்து சென்றதால் அளவில்லாத பசியால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு உணவு வேண்டும். அடுத்து என் தந்தையான காசிபரையும் சந்திக்க வேண்டும், வழி சொல்லுங்கள் என்று கேட்க, அதை கேட்ட வினதை, உனது பசி நோயை போக்க வேண்டும் என்றால் இங்கிருந்து வடகிழக்கு திசையில் 50 கிலோமீட்டர் தூரத்தில் கடலுக்கு பக்கத்தில் ஒரு திட்டு இருக்கிறது. அந்த திட்டில் கொலை தொழிலுக்கு அஞ்சாத பல பேர் இருக்கிறார்கள். அவர்களை பிடித்து நீ சாப்பிடு, உன் பசி போகும். பிறகு உன் தந்தை கந்தமாதானத்தில் இருக்கிறார், தவம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்திற்கு நீ செல்ல வேண்டும் என்றால் கண்டிப்பாக உனக்கு பசி அடங்கியிருக்க வேண்டும். இவ்வாறான விஷயத்தை சொல்ல உடனே அங்கிருந்து புறப்பட்டு தாய் சொன்ன இடத்தில் இருந்த கொலை தொழிலுக்கு அஞ்சாத பல பாவங்களை செய்து கொண்டிருந்தவர்களை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான் கருடன். நீங்கள் யாருமே பிறப்பின் நோக்கத்தை, வாழ்வதன் பொருளை அறிந்திருக்கவில்லை. இனி நீங்கள் வாழ்வதிலும் எந்த பயனும் இல்லை. வாழ்வின் எல்லை மரணம் என்பதை நீங்கள் உணரவும் இல்லை, உணரப் போவதும் இல்லை. எனவே உங்களை கொல்வதில் எந்த விதமான பாவமும் இல்லை என்ற முடிவுக்கு வந்த கருடன் அனைவரையுமே சாப்பிட ஆரம்பித்தான். ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்து ஓரளவிற்கு அவனுக்கு பசி அடங்கியது. பிறகு அவருடைய தந்தை காசிபர் இருக்கும் கந்தமாதன பர்வதம் நோக்கி பறக்க ஆரம்பித்தான் கருடன். கந்தமாதன பர்வதம் வந்து அடைந்தான் கருடன். அங்கு கண்கவரும் சோலைகளும் பூக்கள் அடர்ந்த காடுகளையும் பார்த்து ஆச்சரியப்பட்டான். ஓரிடத்தில் காசிப முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவரை மண்டியிட்டு வணங்கினான். காசிபர் தனது மகனை கண்டு உள்ளம் பூரித்து மகிழ்ந்தார். பிறகு மகனை பார்த்து, கருடா, இவ்வளவு தூரத்தை கடந்து என்னை வந்து பார்ப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்க, தந்தையை பார்த்த கருடன் நடந்த விஷயத்தை சொன்னான். சிறிய அன்னையின் முறைகேடான செயல்களாலும் அவருக்கு அடிமையாக இத்தனை வருடங்கள் தன் தாய் இருந்ததையும் பிறகு நான் இருந்ததையும் பற்றியும் தெரிவித்தான். பிறகு அடிமை தொழில் நீங்க முறைப்படி தேவருலகம் சென்று அமிர்தம் கொண்டு வருவதற்காக நான் தயாராக இருப்பதாகவும் சொன்னான். இவற்றையெல்லாம் கேட்ட அவருடைய தந்தை, மகனே, நீ சிறந்த ஆற்றலோடு அண்ட சராசரங்களையும் படைக்கும் ஆற்றல் பெற்ற பிரம்மனையே படைத்த திருமாலுடைய அனுக்கிரகம் உனக்கு எப்பொழுதும் இருக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான் கருடன். அமிர்தம் கொண்டு வருவதற்காக இந்திர உலகம் செல்ல வேண்டும். தந்தையை மனதில் தியானித்து தாயை துதித்து பயணத்தை ஆரம்பித்தான் கருடன். மிக மகிழ்வோடு கருடன் புத்துணர்வோடு சிறகுகளை வீசி பறந்தான். அவன் பறந்த வேகத்தில் மேக கூட்டங்கள் எல்லாம் திசை தெரியாமல் கலைந்து ஓடின. வாயு பகவானும்
இதையெல்லாம் பார்த்து அதிர்ந்து போனார். காற்றிற்கு தலைவனாகிய நம்மையே அதிர வைக்கும் இந்த செய்கையை செய்பவன் யார் என்று பார்த்தார். திருமாலா, பிரம்மனா, ஈஸ்வரனா அல்லது யாராக இருக்கும் என்று தெரியாமல் விழித்தார். கருடன் மொத்த பலத்தோடு உலகமும் நடுங்கும்படி இந்திர உலகம் நோக்கி வந்து கொண்டிருக்கும் அதே தருணத்தில் இந்திர உலகத்தில் இருந்த தேவேந்திரனுக்கு மனதில் இனம் புரியாத ஒரு சஞ்சலம் ஏற்பட்டது. பிறகு குருவான வியாழ பகவானை கூட்டு காரணத்தை கேட்டார். தேவேந்திரனை பார்த்து குரு சொன்னார், தேவர்களுக்கு அதிபதியான உன்னையும் இந்திரலோகத்தையும் கதிகலங்க வைக்கும் கீர்த்திமிக்க ஒருவன் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். அவன் காசிபருடைய மகன், வினதையின் புத்திரன். தன்னுடைய தாயின் அடிமை தொழில் நீங்க உன்னிடம் இருக்கும் அமிர்தத்தை கவர்ந்து செல்ல வந்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் உன் மனதில் ஒரு சஞ்சலம் ஏற்பட்டிருக்கிறது என்று குரு பகவான் சொன்னார். அதை கேட்ட தேவேந்திரன் திடுக்கிட்டு போனான். கேவலம் ஒரு சாதாரண பறவைக்காக இத்தனை கோடி தேவர்கள் வாழும் என் இந்திரபுரிக்கு வந்து எங்களுக்கு மட்டுமே உரிய அமிர்தத்தை எப்படி கொண்டு செல்ல முடியும்? கண்டிப்பாக இதை நான் அனுமதிக்க மாட்டேன். அந்த கருடனை என் வஜ்ராயுதத்தால் தாக்கி சிதைத்து அழித்து விடுவேன். என்னிடம் இருக்கும் தெய்வ படைகளுக்கு முன்னால் அந்த கருடன் எம்மாத்திரம் என்றெல்லாம் தேவேந்திரன் சொன்னான். இதையெல்லாம் கேட்ட குரு பகவான் சிரித்து கொண்டே சொன்னார், தேவேந்திரா, நன்றாக யோசித்துப்பார். நீ ஒரு சமயம் காசிபருடைய யாக வேள்வியில் பெற்ற சாபத்தை மறந்து விடாதே. வாழ கிளியர்களை பார்த்து நீ எள்ளி நகைத்து சிரித்தாய். கட்டை விரல் அளவு மட்டுமே உயர முடிய அவர்களை நீ பார்த்து சிரித்ததால் அவர்கள் உனக்கு சாபமிட்டார்கள். அந்த சாபத்தின் விளைவு நடைபெறப் போகிறது. பராக்கிரமசாலி ஒருவன் வந்து கொண்டிருக்கிறான். நீ அவனை எப்படி எதிர்கொள்ளப் போகிறாய் என்று எனக்கே தெரியவில்லை என்று அவர் சொல்ல, அதை கேட்ட இந்திரன் கோபப்பட்டு, நடப்பது நடக்கட்டும், என்னிடத்திற்கு வந்து என் அனுமதி இல்லாமல் எப்படி அமிர்தத்தை எடுத்துப் போகிறான் என்று பார்க்கிறேன். அவன் பராக்கிரமத்தை முறியடித்து காட்டுகிறேன் என்றெல்லாம் தேவேந்திரன் சொல்லிக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கெல்லாம் தேவலோகம் முழுவதும் ஒரு காற்று வீசியது. நேரம் செல்ல செல்ல அது வலுவடைந்தது. சொர்க்கலோகம் முழுவதும் தட்டு தடுமாறியது. தொலை தூரத்தில் கருடன் தனது பிரம்மாண்டமான சிறகுகளால் பெருங்காற்றை உண்டாக்கி கொண்டு கோப கனலோடு வருவதை இந்திரன் பார்த்து அதிர்ந்து போனான். அந்த காட்சியை பார்த்த தேவர்கள் எல்லாம் திடுக்கிட்டு கலங்கி அப்படியே சித்தபிரமை பிடித்தவர்கள் போல அசைவற்று நின்றார்கள். தனது பராக்கிரமத்தை எல்லாம் ஒன்று திரட்டி அமுதம் இருக்கும் இடத்தை தேடினான் கருடன். 1 கோடி தேவர்கள் வேல், வாள், கதை, சூளம், பிண்டி, பாலம், சக்கரம், தோமாரம், இரும்புலக்கை, ஈட்டி, பாங்கு, கடாரி, சூழ்கத்தி ஆகிய ஆயுதங்களையெல்லாம் கொண்டு எச்சரிக்கையோடு காவல் காத்தார்கள். ஆனால் கடுங்கோபத்தோடு அவர்கள் நோக்கி வரும் கருடனுடைய சிறகுகளே அது அனைத்தையும் வீசிக்கொண்டு சென்றது. கருடனை எதிர்க்க முடியாமல் தேவர்கள் பயந்து போய் திக்கு தெரியாமல் ஓட ஆரம்பித்தார்கள். தேவர்கள் தாங்கள் நெடுங்காலம் தவம் செய்து அவர்கள் பெற்ற அஸ்திரங்களான இந்திராஸ்திரம், சந்திராஸ்திரம், அக்னியாஸ்திரம், வாயு ஆஸ்திரம், வருணாஸ்திரம், இடியாஸ்திரம், அந்தராஸ்திரம், மாயாஸ்திரம், பிரம்மாஸ்திரம் முதலான சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை பிரயோகம் செய்தார்கள். கருடன் காசிபன் மகனாயிற்றே, அது மட்டுமா? வினதை பெற்ற வீர மகனாயிற்றே, அது மட்டுமா? அருணனுடைய அற்புத தம்பி ஆயிற்றே. தன் பலத்தையெல்லாம் ஒன்று திரட்டி அந்த அஸ்திரங்களை அவன் எதிர்த்து நின்றான். ஆனாலும் அவைகளெல்லாம் தெய்வீக அஸ்திரங்கள். அதனால் கருடன் சற்று தளர்ச்சி அடைந்தான். என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தான். உடனே கண்களை மூடி விஷ்ணு பகவானை மனதார நினைத்தான். திருமாலே, நாராயணா, யானைக்கு மோட்சத்தை அளித்தவனே, என் தாயின் துன்பத்தை நீக்குவதற்காக நான் எடுக்கும் முயற்சிக்கு நீங்கள் தான் துணை நிற்க வேண்டும். என்னை நோக்கி தேவர்கள் விடுக்கும் தெய்வாஸ்திரங்களில் இருந்து என்னை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று நெஞ்சுருக வேண்டினான். உடனே அந்த ஆச்சரியம் நடந்தது. விஷ்ணுவின் அருளால் அந்த அஸ்திரங்கள் அனைத்துமே கருடனின் சிறகுகளில் பட்டு தூள் தூளாக போனது. தெய்வாஸ்திரங்களே இப்படி போனதைக் கண்டு தேவர்கள் நடுங்கி போனார்கள். பிறகு கருடன் படிப்படியாக முன்னேறி அமிர்தம் இருக்கும் அந்த பெருங்கோட்டத்திற்கு வந்தான். அங்கும் பல சவால்கள் அவனுக்கு இருந்தது. அனைத்தையும் தவிடுபொடியாக்கினான். பிறகு ஒரு வழியாக அமிர்த கலசத்தை நெருங்கினான். 2 கால்களாலும் அந்த அமிர்த கலசத்தை தூக்க நினைத்தான் கருடன். அப்பொழுதுதான் அந்த கலசத்தை 2 பிரம்மாண்டமான நாக பாம்புகள் சுற்றி கொண்டிருப்பதை கவனித்தான். ஏற்கனவே தன்னை கொடுமைப்படுத்தியவர்களும் ஆதிசேஷன் முதலான நாக கூட்டங்கள் தான் தன் தாயுடைய அடிமைத்தனத்திற்கு காரணமாக இருந்தவர்கள். அப்படிப்பட்ட அந்த நாக கூட்டங்கள் இப்பொழுது இங்கே இந்த அமிர்த கலசத்தை காத்து நிற்பதை பார்த்த கருடன் கடுங்கோபம் அடைந்தான். நாடி நரம்புகள் எல்லாம் அவனுக்கு புடைத்தன. புயல் போல சீறி கோபத்தோடு அந்த நாகங்களை பிடித்து அவைகளை சின்ன பின்னமாக பித்து போட்டான். அந்த பாம்புகள் செத்து போயின. பிறகு மகிழ்வோடு தன்னுடைய 2 கைகளாலும் அமிர்த கலசத்தை ஏந்தி பறப்பதற்கு தயாரானான்.
இனி நம் துன்பம் ஒழியப் போகிறது, அடிமைத்தனம் நீக்கப் போகிறது என்ற மகிழ்வோடு கிளம்பும் பொழுது அவனுக்கு ஒரு இடையூறு ஏற்பட்டது. அதுதான் இந்திரனுடைய வஜ்ராயுதம். இந்திரன் கருடனை நோக்கி மிக சக்தி வாய்ந்த வஜ்ராயுதத்தை கருடன் மேல் விட்டான். அந்த வஜ்ராயுதம் நெருப்பு பொறிகளை பறக்க சீறி பாய்ந்து வந்து கருடனை பல முனைகளில் தாக்க ஆரம்பித்தது. அதில் கருடனின் சிறகுகளில் ஒரு சிறகு மட்டும் முதிர்ந்தது. பிறகு கருடன் இந்திரனை பார்த்து சிரித்தான். இந்திரா, என்னை தடுக்காதே. நீ தேவராஜனாக இருந்தாலும் உன்னால் என்னை வெல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் நீயும் நானும் சகோதரர்கள். இருவருமே காசிப முனிவருக்கு மகன்கள்தான். நீ எனக்கு மூத்தவன். நீ எரிந்த வஜ்ராயுதத்தால் என்னால் தப்பிக்க முடியும். இருந்தாலும் அண்ணன் என்ற முறையில் உனக்கு இழுக்க வரக்கூடாது என்பதற்காகத்தான் உன் வஜ்ராயுத பிரயோகத்திற்காக ஒரு இறைகனை மட்டும் இழந்து விட்டேன். இனிமேல் என்னை தடுக்காதே, என்னை எதிர்க்காதே. உன் தேவ படைகள் தோற்று ஓடி போய்விட்டன. இவ்வாறு சொல்லிவிட்டு தன் சிறகுகளை விரித்து கால்களால் அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு பறக்க ஆரம்பித்தான் கருடன். இந்திரனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. கருடனை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. பார்க்கடலில் தோன்றிய அமிர்தத்தை பரந்தாமன் அல்லவா நமக்கு அளித்தான். தேவர்கள் நன்மைக்காக விஷ்ணு அளித்த அமிர்தத்தை ஒரு கருடன் எப்படி கவர்ந்து செல்ல முடியும்? இந்த நிலையில் இந்த இழப்பை ஈடு செய்ய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை வேண்டுவதை தவிர வேறு வழியில்லை என்று உணர்ந்து இறைவனை துதித்தான் இந்திரன். இந்திரன் திருமாலை துதித்ததும் விஷ்ணு பகவான் மனமிறங்கி அவன் வேண்டுகோளை நிறைவேற்ற அங்கு விரைந்து வந்தார். அதே சமயத்தில் கருடன் அமிர்த கலசத்தோடு பறந்து கொண்டிருந்தான். அனைவருக்கும் மத்தியில் பிரம்மாண்டமான தோற்றத்தோடு மகாவிஷ்ணு தரிசனம் கொடுத்தார். சங்கு, சக்கரம், வாள், கதை, கோதண்டம் ஆகிய அனைத்து பஞ்சாயுத பாணியாக காட்சியளித்தார். அதை பார்த்த கருடன் மகிழ்ந்து போனான். நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினான். கண்ணீர் மல்க வணங்கினான். கருடனுடைய அந்த பக்தியால் மகாவிஷ்ணுவே திருமாலே மகிழ்ந்து போனார். கருடனே, எல்லாவற்றையும் பெற்று எல்லோரை காட்டிலும் நீ உயர்ந்தவன். உன்னுடைய தர்ம குணத்தையும் நியாய உணர்வையும் ஏற்கனவே நான் அறிந்து போனேன். அதனால்தான் உனக்கு காட்சி தருவதற்காக நானே வந்தேன் என்று மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் சொன்னார். இந்த இடத்தில் கருடன் மிக மகிழ்ந்து போனான். பல்வேறு கேள்விகளை மகாவிஷ்ணுவிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு முற்பட்டான். இந்த இடத்தில்தான் மகாவிஷ்ணுவுக்கும் கருடனுக்கும் உரையாடல் ஆரம்பித்தது. கருடனின் பல்வேறு கேள்விகளுக்கு மகாவிஷ்ணு பதிலளித்தார். இவ்வாறான அந்த கேள்வி பதில் மனித சமுதாயத்திற்கு என்றும் தேவைப்படுகின்ற ஒரு விஷயம். ஒரு மனிதன் எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும், அவன் பிறவியின் ரகசியம் என்ன, பிறவியின் அர்த்தம் என்ன, இறந்த பிறகு இருக்கின்ற வாழ்வு எப்படி இருக்கும் என்கின்ற பல்வேறு கேள்விகளுக்கான பதில்களை கருடன் கேட்க ஸ்ரீமன் நாராயணன் அதற்கான பதிலை சொன்னார். பிரம்மாண்ட தோற்றத்தோடு காட்சியளித்துக் கொண்டிருக்கும் மகாவிஷ்ணுவை பார்த்து கருடன் பேச ஆரம்பித்தான். பரந்தாமா, இந்த பூமியில் இருக்கின்ற உயிரினத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியுமா என்ற கேள்வியை கருடன் கேட்க அதற்கு மகாவிஷ்ணு பதிலளிக்க ஆரம்பித்தார். பறவைகளின் அரசனே கருடா, இந்த உலகத்தில் 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கின்றன. அவற்றில் யோனி பேதங்கள் உண்டு. இந்த 84 லட்சம் யோனி பேதங்கள் 4 பெரும் பிரிவுகளில் அடங்கியிருக்கின்றன. அண்டஜம், உற்பிஜம், ஜராயுஜம், ஸ்வேதஜம். அண்டஜம் என்பது முட்டையில் இருந்து வெளிவரும் பறவை இனத்தை குறிக்கும். மொத்தம் 21 லட்சம் வகையான பறவைகள் மற்றும் முட்டையில் இருந்து வெளிவரும் உயிரினங்கள் இருக்கின்றன, தோன்றியிருக்கின்றன. அடுத்து உற்பிஜம். இது பூமியில் இருந்து தோன்றியவை. இதில் 21 லட்சம் மரம், செடி, புல், பூண்டு முதலிய தாவர வகைகள் இருக்கின்றன. இத்தாவரங்கள் நீரை உறிஞ்சி முளைத்து செழித்து வளரும். சுகம், துக்கம், நன்மை, தீமை போன்றவைகளை அறியும் அறிவு இவைகளுக்கு கிடையாது. அடுத்து ஜராயுஜம். கருப்பையில் இருந்து தோன்றும் மனிதர்கள், விலங்குகள். இவற்றிலும் 21 லட்சம் வகைகள் உண்டு. அடுத்து ஸ்வேதஜம். வேர்வை, தண்ணீர் போன்றவற்றில் தோன்றுபவை இவை. இதில் புழுக்கள், கொசுக்கள் போன்ற வியாதிகளை பரப்பும் உயிர்கள் அதிகமாக இருக்கும். இதுவும் 21 லட்சம் வகைகள் உண்டு. இதில் எல்லாவற்றிலும் மானிட பிறப்பே சிறந்த பிறப்பாகும். மிருகங்களுக்கு சுகம், துக்கம் ஆகியவற்றை மட்டுமே அறியக்கூடிய சக்தி உண்டு. ஆனால் உடன்பிறப்பு, சொந்தங்கள் பற்றியெல்லாம் அவற்றால் அறிய முடியாது. மானிடர்களுக்கு மட்டுமே அதை உணரும் பகுத்தறிவு கிடைத்துள்ளது. இவ்வாறான பதிலை மகாவிஷ்ணு சொன்னார்.
பிறகு கருடன், தேவாதி தேவா, துன்பங்களுக்கு என்ன காரணம்? உயிரினத்தின் பிறப்பும் மறுபிறவியும் எதை வைத்து வருகிறது? எந்தெந்த விஷயங்களை செய்வதால் அவர்களுடைய மறுபிறப்பு எவ்வாறெல்லாம் அமையும் என்று கருடன் கேட்க, அதற்கு மகாவிஷ்ணு சொன்னார், கருடா, ஒருவனது துன்பத்திற்கும் அழிவுக்கும் அவன் புலன்களே காரணமாக அமைகிறது. பார்வையால் வரும் இன்பம், நுகர்வதால் வரும் இன்பம், தொடுவதால் வரும் இன்பம், கேட்பதால் வரும் இன்பம், சுவைப்பதால் வரும் இன்பம், இவற்றின் மீது கொண்ட ஆசையே துன்பத்திற்கு காரணமாக அமைகிறது. ஒவ்வொரு உயிரும் கெடுவதற்கும் அழிவதற்கும் அதன் புலன்களே காரணமாக இருக்கிறது. மனிதனுக்கு பல பிறவிகளுக்கு பின் செய்த புண்ணியத்தால் அவனுக்கு மானிட பிறப்பு வாய்க்கிறது. இந்த பிறப்பு மிகவும் அரிய ஒரு பிறப்பு. பகுத்தறிவு என்று சொல்லப்படும் 6ஆம் அறிவு அவனுக்கு கிடைத்திருக்கிறது. மனிதனுக்கு மட்டுமே இது உரியது. அந்த பகுத்தறிவை வைத்துதான் ஐம்புலன்களையும் சிறப்பாக அவன் இயக்குகிறான். பேச்சு, பக்தி, யோகம், தியானம் முதலியவற்றை செய்யும் தன்மை மனிதர்களுக்கு மட்டுமே சிறப்பம்சமாக இருக்கிறது. காளை, பசு, புறா, கருடன், அன்னம், கிளி, மான், யானை, குரங்கு போன்றவை கொஞ்சம் அறிவுள்ள விலங்குகள். தாவரம், நீரில் வாழ்வன, ஊர்வன, பறவை, விலங்கு ஆகிய 5 பிறவிகளில் பிறருக்கு உதவி செய்பவனாக இருந்தால்தான் 6ஆவதாக மனித பிறவி அதுகளுக்கு கிடைக்கிறது. அதில் ஒழுக்கமாக வாழ்பவர்கள் தேவர்களாக ஆவார்கள். மற்றவர்கள் மீண்டும் முட்செடி, எருக்கு, ஊமத்தை போன்ற செடிகள் ஆவார்கள். தர்மவான் தாவரமானால் நல்ல சுவையான கனிகளை கொடுக்கும் மரம் ஆவான், அல்லது நோய்களை தீர்க்கும் மூலிகை செடி ஆவான். இல்லாவிட்டால் 30 முக்கோடி தேவர்களும் வாழும் அரச மரம் ஆவான். மீனவர்களுடைய வலையில் அகப்படும் மீன்கள் பிறருடைய பசிக்கு உணவாகி தனது அடுத்த பிறவியை அடைகிறது. கோவில் புற்றுக்குள் இருக்கும் நாகப்பாம்பு பலராலும் தெய்வமாக வணங்கப்படும் ஆற்றலை பெறுகிறது. மற்றவர்களை வன் சொற்களால் துன்புறுத்துபவன் தேளாக பிறக்கிறான். தனது குடும்பத்தை மட்டும் பேணுபவன் நண்டாக பிறக்கிறான். குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் உதவாதவர்கள் வௌவாலாக பிறந்து தலைகீழாக தொங்குவார்கள். புண்ணியம் செய்தவர்கள் ஆலமரமாக பிறப்பார்கள். அதிலும் கோவில் வாசலில் நின்று அடியவர்களுக்கு நிழல் தரும் ஆலமரமாக பிறப்பவர்கள் பெரும் புண்ணியம் செய்தவர்கள். ஏனைய இடங்களில் நிற்கும் ஆலமரம் விறகுக்காக மட்டுமே பயன்படும். யாகத்திற்கு கிளைகளை தரும் ஆலமரங்கள் அடுத்த பிறவிக்கு செல்கின்றன. பகவானான என்னை அழகாக அலங்கரித்து பக்தர்களை மகிழ செய்பவர்கள் மயிலாகவும் கிளியாகவும் புறாவாகவும் பிறப்பெடுப்பார்கள். கருடனே, நீ என்னை சுமப்பதால் நீயும் உனது இனத்தவர்களும் போற்றி வணங்கப்படுவார்கள். கூர்மையான புத்தி உள்ளவர்கள் வள்ளூராக பிறப்பார்கள். பசி என்று தன்னை நாடி வந்தவர்களுக்கு உணவிடாது அனுப்புவோர் பருந்தாக பிறப்பார்கள். காரணமின்றி மற்றவர்களை காக்க வைத்தவர்கள் கொக்காக பிறக்கிறார்கள். பெரும் புண்ணியம் செய்தவர்கள் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்ய பால் தரும் பசுவாக, அல்லது பெருமாளுக்கு நேர்ந்துவிடும் காளையாக, அல்லது பெருமாள் ஊர்வலம் செல்லும் பொழுது அவரை ஏற்றி செல்லும் யானையாகவோ, அல்லது சுவாமியின் முன்னே அணிவகுத்து செல்லும் யானைகளாகவோ பிறப்பார்கள். குருவையோ அல்லது சமய சாஸ்திரங்கள் கற்றவர்களை கேலி செய்பவர்கள் புலியாக பிறப்பார்கள். நண்பர்களுக்கு துரோகம் செய்பவர்கள் நரியாகவோ அல்லது கழுதையாகவோ பிறப்பார்கள். காது கேளாதவர்களை இழந்தவர்கள் தாகம் என்று கேட்டவனுக்கு நீர் கொடுக்காதவர்கள் காகமாக பிறப்பார்கள். கூட்டு வியாபாரத்தின் பொழுது வரும் லாபத்தை தானே அனுபவிப்பவர்கள் புழுக்களாக பிறப்பார்கள். அதிகாரியாக இருப்பவர் நீர்நிலைகளை ஒழுங்காக பராமரிக்காமல் விட்டால் நிலத்தை உழும் எருதாக பிறப்பார்கள். வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தபொழுது நல்ல சுவையான உணவு வகைகளை மறைத்து வைத்துவிட்டு அவர்கள் சென்ற பிறகு அவற்றை எடுத்து உண்பவர்கள் பிசாசாக அலைந்து திரிவார்கள். பெற்றோரையும் தனது மனைவியையும் பிள்ளைகளையும் கைவிட்டுவிட்டு வாழ்பவர்கள் ஆவியாக அல்லல்படுவார்கள். பிறர் தானம் கொடுப்பதை பறித்து கொள்பவர்கள் ஓனானாக பிறப்பார்கள். இவர்கள் மனித பிறவி எடுக்கும்போது அற்ப ஆயுளில் மரணமாவார்கள். இவர்களை விட்டு தரித்திரம் ஒருபோதும் நீங்காது. அடுத்தவர்களுடைய பிழைப்பை கெடுத்து தாம் அதை அனுபவிப்பவர்கள் திமிங்கிலமாகவும் மீனாகவும் பிறப்பார்கள். அதன் பிறகு முயலாகவும் மானாகவும் பிறந்து துன்பப்படுவார்கள். தனது மகளை தவறான செயல்களில் ஈடுபடுத்துபவன் மலத்தில் வாழும் புழுவாக பிறப்பான்.
அதற்கு பிறகு வேட்டைக்காரனாகவும் காட்டுவாசியாகவும் பிறப்பான். விரதம் போன்ற புனித நாட்களில் மனைவியோடு கூடி கழிப்பவர்கள் பன்றியாகவும் கோழியாகவும் பிறப்பார்கள். அடுத்தவர்களை பற்றி கோள் சொல்பவர்கள் பல்லியாகவும் தவளையாகவும் பிறக்கிறார்கள். கூலி ஆட்களுக்கு தகுந்த கூலிப்பணம் கொடுக்காதவர்கள் அட்டையாக பிறந்து பிறரின் இரத்தத்தை உறிஞ்சுவார்கள். கொலை செய்தவர்களுக்கு குஷ்டரோகம் போன்ற கொடிய மாறாத நோய்கள் வரும். பறவைகளை பிடித்து கூண்டில் அடைத்து வைத்து அவற்றை பார்த்து ரசித்து மகிழ்வோர் அரசரால் சிறைப்படுத்தப்படுவார்கள். இவர்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் உண்டாகி அவர்களை வருத்தும். மாமிசம் புசிப்பவர்கள் சிங்கமாகவும் சிறுத்தையாகவும் ஓநாயாகவும் பிறப்பார்கள். தீயவற்றை எண்ணி அதையே செய்பவர்களும் பிறரை கேலி செய்பவர்களும் ஊமையாக பிறக்கிறார்கள். தெய்வத்திற்கு அளித்த நிலங்களில் வாழ்பவர்கள் தேனீக்களாக பிறக்கிறார்கள். வஞ்சனையான தீர்ப்பை அளிப்பவர்கள் கொசுவாகவும் ஈயாகவும் முட்டை பூச்சியாகவும் பிறக்கிறார்கள். சத்தியத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் பன்றியாக பிறப்பார்கள். அதற்கு பிறகு கூலி ஆட்களாக பிறக்கிறார்கள். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை ஆகிய மூன்றும் உள்ளவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள். தர்மங்களை புறக்கணிப்பவர்கள் திறமையற்றவர்களாகவும் ஏழைகளாகவும் பிறக்கிறார்கள். இவர்கள் பேராசை உடையவர்களாகவும் மனசாட்சிக்கும் மனிதாபிமானத்திற்கும் மதிப்பளிக்காதவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் இவர்களுக்கு திருப்தியே இருக்காது. மதுவுக்கும் மாதுவுக்கும் அடிமையாக பல்வேறு விதமான தீய செயல்களை செய்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் நரகத்தை விட்டு வெளியேற முடியாமல் அவதிப்படுவார்கள். அடுத்த பிறவியில் விபத்தில் சிக்கி அகால மரணமடைவார்கள். பொருளை சேர்த்து வைத்து அழகு பார்ப்பவர்களுக்கு அடுத்த பிறவியில் அவர்களுடைய இனத்தவரால் எந்த நன்மையும் கிடைக்காது. ஐம்புலன்களையும் அடக்கி அலைய விடாமல் கட்டுப்படுத்தி ஒழுக்கமாக வாழ்பவர்கள் சொர்க்கத்தை அடைந்து பேரின்பத்தை அனுபவிப்பார்கள். இதை கேட்டு மகிழ்ந்த கருடன் அடுத்த கேள்வியை கேட்டான். உயிரினங்கள் இறந்து போன மனிதர்களில் சிலருக்கு சொர்க்கலோகம் கிடைக்கிறது, சிலரோ நரகத்தை அடைகிறார்கள். ஏன் இந்த முரண்பாடு? அதற்கு மகாவிஷ்ணு பதிலளித்தார். இந்த மண் உலகில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழும் சுபயோக இன்பத்தில் கரு உருவாகி தாய் வயிற்றில் கண், காது, மூக்கு, வாய், கைகள், கால்கள் என்று உருவாகி அசைவுகள் ஏற்பட்டு வளர்ச்சி அடைந்து உரிய காலத்தில் தாய் வயிற்றிலிருந்து வெளியே வந்து நான் முன்பே சொன்ன அவர்களுடைய முன்வினை பயனால் நல்ல சேர்க்கை தீய சேர்க்கை என்றாகி பொன் பொருள் ஆசை கொண்டு பெண்ணாசை பிறர் தாரா ஆசை என விரிந்து இறுதியில் அவரவர் வினைப்பயனின் காரணமாக சொர்க்கத்தையும் நரகத்தையும் அடைகின்றார்கள். இதுவே உலக வாழ்க்கை. மனித வாழ்க்கையை உறுதியும் இறுதியும் செய்யும் பொறுப்பினை நான் காலதேவனிடம் ஒப்படைத்திருக்கிறேன். மனிதர்கள் செய்யும் பாவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க காலதேவன் கணக்கிட முடியாமல் திணறிக்கொண்டே இருந்தான். அவனுக்கு ஒரு உதவியாளன் தேவைப்பட்டான். அவன் ஈசனை வேண்ட, ஈசன் சூரியனுக்கு ஆணையிட, சூரியன் கடலின் வண்ண ஜாலங்களில் மயங்க, அது ஒரு பெண்ணாக உருவாக நீலாதேவி என்ற பெயர் பெற்று இருவருக்கும் உதித்த பிள்ளைதான் வலக்கையில் எழுத்தாணியும் இடக்கையில் ஓலைச்சுவடியும் கொண்ட சித்திரகுப்தன். அவன் யமனுக்கு உதவியாக கணக்கீசனாக விளங்குகிறான். எனவே மனிதர்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப ஆயுளை நிர்ணயம் செய்பவர்கள் யமனும் சித்திரகுப்தனும். இவர்களுடைய பிடி இறையினால் வாழ்க்கை முடியும் என்பதை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களே அறநெறி தவறாதவர்கள், அவர்களே சொர்க்கம் செல்கிறார்கள். இல்லாதவர்கள் நரகத்தின் பாதைக்கு வருகிறார்கள். இந்த பதிலில் மகிழ்வான கருடன் அடுத்த கேள்வியை கேட்டார். இந்த மனித பிறவியில் உயர்வு எதனால் வருகிறது? இழிவு எப்படி உண்டாகிறது? அதை கேட்ட மகாவிஷ்ணு அதற்கான பதிலையும் சொல்ல ஆரம்பித்தார். கருடா, இந்த மனித பிறவி ஆசையின் அடிப்படையில் உருவானது. ஒருவனுக்கு ஆசை உண்டானால் அவனுடைய மதி மயங்கி விடுகிறது. ஆசை என்பது ஒரு சகதி. மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை என்று 3 வகையான சகதி இருக்கிறது. ஆக இந்த 3 ஆசைகளும் மனிதனுக்கு உண்டானால் அதுவே அவனுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சகதி. அந்த சகதியில் சிக்கிக் கொள்கின்ற மனிதன் மீண்டு எழவே முடியாது. ஏனென்றால் அந்த சகதியின் காலை ஆசை பிடித்திருக்கிறது. ஆகவே குற்றங்களுக்கெல்லாம் காரணமாக விளங்குவது ஆசைதான். மனிதர்களுடைய அழிவுக்கு வழிவகுப்பதும் ஆசைதான். மனிதனை தகாத செயலுக்கு தூண்டுவதும் ஆசைதான். எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவனை தகுதி இழக்க செய்வதும் ஆசைதான். மனம் என்னும் மாயை யார் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களே நற்செயல்களை
செய்கிறார்கள். மனக்கட்டுப்பாட்டை புறக்கணித்தவர்கள் தீய செயல்களின் பிறப்பிடமாக திகழ்கிறார்கள். அறியாமையின் மொத்த உருவாக மாறுகிறார்கள். அன்பு, பாசம், கருணை என்பதெல்லாம் அவர்களுக்கு ஒரு கசப்பு மருந்தாக இருக்கிறது. கொலை, களவு, வஞ்சனைகள் இவர்களிடம் தாமாகவே வந்து சேருகின்றன. எல்லை இல்லாமல் சொத்து சுகங்கள் குவித்தாலும் பேராசைக்காரனுக்கு போதும் என்று சொல்லுகின்ற மனம் இருக்காது. முதலில் ஒரு சிறிய இடத்தை தனதாக்கிக் கொள்ள எண்ணுகிறான். அது கிடைத்துவிட்டால் ஒரு சிறு ஊரை தனதாக்கிக் கொள்ள எண்ணுகிறான். அதுவும் கிடைத்துவிட்டால் நாடாளுவதற்கான அதிகாரம் கிடைத்தால் அடுத்து உலகத்தையே ஆள வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. இன்னும் சொல்ல போனால் சொர்க்கம், மத்தியம், பாதாளம் என்னும் 3 உலகத்தையுமே அவன் ஆண்டாலும் அவனுக்கு ஆசை அடங்காது. எனவே மனித பிறவி இழிவானதா உயர்வானதா என்ற கேள்விக்கு அவரவர்களுடைய மன ஓட்டத்தின்படியும் விதியின் பயன்படியும் தான் அமைந்து விடுகிறது. பதிலை கேட்ட கருடன் அடுத்த கேள்வியை கேட்டான். ஸ்ரீமத் நாராயணா, வாரிசு இல்லாதவர்களுக்கு யார் உத்தரகிரியை செய்வது என்று கருடன் கேட்க, அதற்கு மகாவிஷ்ணு, ஒவ்வொரு தம்பதியருக்கும் புத்திர பாக்கியம் இன்றியமையாத ஒன்று. புத்திரர் இல்லாதவர்கள் ஏழைகளுக்கு உதவ வேண்டும், தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும். இரண்டும் செய்யாவிட்டால் நெடுங்காலம் அந்த ஆவி பசியுடனும் தாகத்துடனும் அலைந்து திரியும். அத்துடன் அது அழுகிய பொருட்களில் புழுவாக பிறக்கும். ஒவ்வொருவருக்கும் சேமித்த செல்வம் செலவாவது போல அவர்கள் சேமித்த புண்ணியங்களும் செலவாகிவிடும் என்பதை மனிதர்கள் உணர்வதில்லை. அதனால் தொடர்ந்து புண்ணியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் செய்யும் புண்ணியம் அவரவரின் வம்சத்தையே சென்றடையும். இவ்வாறு நாராயணன் சொன்னார். அதை கேட்ட கருடன், நாராயணா, நான் தானம் செய்வதற்கும் பிள்ளைகள் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறதா என்று கேட்க, அதை கேட்ட மகாவிஷ்ணு, ஆம், சாத்திர விதிப்படி மன தூய்மையுடனும் உறுதியோடும் தான் செய்யும் தானத்திற்கு அதிக பலன் உண்டு. ஒருவர் மரணமடைந்த பிறகு செய்யும் ஆயிரக்கணக்கான தான தர்மங்களை விட அந்த தர்ம பயனை ஒருவனுக்கு உயிரோடு இருக்கும் போதோ அல்லது இறக்கும் தருணத்தில் செய்யும் போதோ அந்த ஒரே ஒரு தானம் அவனுக்கு அனைத்தையும் தந்துவிடும். வயதான ஒருவருடைய உயிர் உடலை விட்டு பிரிய துன்பப்படுகிறது என்று தெரிந்தால் சில தான தர்மங்கள் செய்தால் அந்த உயிர் சாந்தி அடைந்துவிடும். தானம் செய்யும் பொருள் பெருமதி வாய்ந்ததாகவும் பயனளிக்க கூடியதாகவும் இருக்க வேண்டும். உதாரணமாக, கோதனம் செய்வதனால் வயது முதிர்ந்த பசுவை கொடுத்தால் அதனால் எந்த பயனும் ஏற்படாது, மாறாக பாவமே உண்டாகும். அதுபோல தரிசு நிலங்களை தானம் கொடுக்க கூடாது. புண்ணிய தலங்களிலும் சமுத்திர கரைகளிலும் செய்கின்ற தானம் கோடி மடங்கு பலனை தரும். ஒழுக்கமில்லாத ஒரு பிராமணன் வாங்கும் தானம் அவனை நரகத்திற்கு அனுப்பி வைக்கும். ஒரு பசுவை பலருக்கு தானம் கொடுப்பதும் பாவம். ஒருவர் எவ்வளவு அக்கறையோடு குடும்பத்தை காப்பது கடமையோ அதுபோல மோட்சமடைய விரும்புபவர்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை தான தர்மம் செய்ய வேண்டும். பிறகு அடுத்த கேள்வியை கருடன் கேட்டான். எல்லா தர்மங்களுக்கும் பிரதானமானது எது? இந்த கேள்விக்கான பதிலை மகாவிஷ்ணுவும் சொன்னார். கருடா, எல்லாவற்றிலும் உயர்ந்தது கொல்லா விரதமாகும். இதுவே தர்மங்களுக்கு தலையானது. என்னால் படைக்கப்பட்ட உயிர்களை துன்புறுத்துவது பாவம் செய்வதற்கு ஆணிவேர். நமது வாழ்க்கையில் நாம் தொந்தரவாக கருதக்கூடிய ஈ, கொசு, தேள், பாம்பு, பூரான் போன்றவைகள் நம் பார்வையில் படும்பொழுது அதை நாம் கொன்றுவிட வேண்டும் என்று எண்ணினாலே அது பாவமாகும். அவைகளுக்கு இடையூறின்றி நாம் ஒதுங்கிக் கொள்வதோ அல்லது அவைகள் நம்மை விட்டு ஒதுங்கும்படி நாம் நடந்து கொள்வதோ பாவ நிவர்த்திக்கு வழியாகும். தங்கள் நாக்கு ருசிக்காக பல உயிர்களை, மாமிசங்களை தேடி பிடித்து அவித்து புகைத்து சமைத்து உண்ணும் நோக்கோடு அதை ஒருவன் சாப்பிட்டால் அல்லது அந்த மாமிசத்தை கொண்டு வரும்படி கட்டளையிட்டாலும் அதுவும் பாவமாகும். இவற்றையெல்லாம் காட்டிலும் இறந்து போன உயிர்களுடைய மாமிசங்களை விரும்பி சாப்பிடுவதும் பாவமான விஷயமாகும். இவ்வாறு மகாவிஷ்ணு சொல்ல, அதற்கு கருடன், நாராயணா, ஒரு உயிர் ஏற்கனவே இறந்துவிட்டது. அதன் மாமிசத்தை ஒருவன் கூறு போட்டு விற்பனை செய்கிறான், அதை ஒருவன் வாங்கி சமைத்து சாப்பிடுகிறான் என்றால் அது எப்படி பாவமான காரியமாகும் என்று கேட்க, அதற்கு நாராயணன், கருடா, மாமிசம் புசிக்கும் பழக்கம் உள்ளவனிடத்தில் மாமிசம் விற்கும் வியாபாரியின் வியாபாரம் நடக்கிறது, வர்த்தகம் நடக்கிறது. வாங்கும் பழக்கம் உள்ளவர்கள் பெருகினால் உயிர்கொலை புரியும் தொழில் செய்வோரின் எண்ணிக்கையும் பெருகும். இந்த எண்ணிக்கை பெருகினால் உயிர்களின் இழப்பு எண்ணிக்கை பெறுவதற்கு மூல காரணம் எவனோ அவனே பாவம் செய்தவனாகிறான். ஆகவே அவன் உயிர்களை வதைத்து மாமிசம் கொண்டு வா என்று சொல்வதால் அவனே பாவத்திற்கு மூல காரணமாகின்றான். பாவங்களை பற்றி கேட்டு தெரிந்து கொண்ட கருடன் யமலோகத்தை பற்றி கேட்டான். அதற்கும் மகாவிஷ்ணு நாராயணன் பதிலளித்தார். கருடா,
பூலோகத்தில் இருந்து 80,000 காத தூரத்தில் யமபட்டணம் இருக்கிறது. அதன் தலைவன் யமதர்மராஜன். பூவுலகில் தமது ஆயுளை முடித்துக் கொண்டவர்களுடைய உயிரை யமதர்மராஜன் தனது தூதர்களை அனுப்பி அவர்களை அழைத்து வர செய்வான். இதுதான் அவனது பணியாகும். கொடூர முகம் கொண்ட உருவம் கொண்ட மூவர் மிகவும் பயங்கரமான தோற்றத்தோடு பூமிக்கு வருவார்கள். அவர்கள் பாச கயிற்றோடும் ஆயுதங்களையும் வைத்திருப்பார்கள். ஆயுள் முடிவடைந்த உயிரை பாச கயிற்றினால் பிணைப்பார்கள். பிறகு கட்டை விரல் அளவுள்ள ஒரு சிறிய குப்பிக்குள் அந்த உயிரை அடைத்து கொண்டு யமலோகத்திற்கு வருவார்கள். உயிர்களை அழைத்து செல்லும் தூதுவர்கள் அவற்றை காலதேவனான யமதர்மராஜன் முன்னிலையில் நிறுத்துவார்கள். அவர்களை பார்த்த யமன் இவர்கள் வாழ்ந்த வீடுகளில் விட்டுவிடுங்கள், 12ஆம் நாள் கர்மா முடிந்த பிறகு இங்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்வான் யமன். காற்றோடு காற்றாக கலந்த அந்த உயிர் சுடுகாட்டில் தனது உடல் எரிக்கப்படும் சிதைக்கு 10 முழம் உயரத்தில் நின்று நடப்பவற்றை பார்க்கும். புண்ணிய ஆன்மாக்கள் தனது போலியான உடலை எரிவதைக் கண்டு மகிழ்ந்து போகும். பாவம் செய்த ஆன்மாக்கள் அதை கண்டு கதறி அழும். அந்த உயிர்கள் 12வது நாள் கர்மா முடிந்ததும் ஆவியுருவில் இருந்து பிண்ட வடிவத்தை பெற்றுக்கொள்ளும். மறுநாள் அது மீண்டும் யமபுரிக்கு செல்லும். உயிர் நீங்கிய உடலை எரியூட்டிய பிறகு அந்த உயிர் வாழ்ந்த வீட்டில் 12 நாட்களுக்கு பிண்டம் போட வேண்டும். பிண்டம் போடாவிட்டால் அந்த உயிர் வீட்டுக்குள் செல்லாது. வெளியே நின்று தனது பசியையும் தாகத்தையும் சொல்லி அழும். அந்த உயிருக்கு முதல் நாளிடும் பிண்டத்தில் தலை உண்டாகும். 2ஆம் நாள் இடப்படும் பிண்டம் கழுத்தையும் தோள்களையும் உண்டாக்கும். 3ஆம் நாள் மார்பும், 4ஆம் நாள் வயிறும், 5ஆம் நாள் தொப்பிலையும், 6ஆம் நாள் பிருஷ்டத்தையும், 7ஆம் நாள் குய்யத்தையும், 8ஆம் நாள் தொடைகளையும், 9ஆம் நாள் கால்களையும், 10ஆம் நாள் அது முழு தோற்றத்தையும் பெறும். 10 நாட்களும் இடப்படும் பிண்டத்தால் இறந்து போன உயிருக்கு பிண்ட சரீரம் பூர்த்தியாகிறது. 11ஆம் நாளும் 12ஆம் நாளும் உயிர் தான் வாழ்ந்த வீட்டில் தங்கியிருந்து அங்கு கொடுக்கப்படுவதை வாங்கி உண்ணும். அதற்கு பிறகு உயிர் யமபுரிக்கு செல்லும். 13ஆம் நாள் யம தூதர்கள் அந்த உயிரை பாச கயிற்றினால் கட்டி இழுத்து செல்வார்கள். ஒரு நாளுக்கு 247 காத வழிப்பயணம் செய்தாக வேண்டும். அந்த பயணத்தின் பொழுது உயிரை ஓய்வெடுக்க விட மாட்டார்கள். அதனால் அந்த உயிர் பசியாலும் தாகத்தாலும் வருந்தியவாறே செல்லும். யமபுரிக்கு செல்லும் வழியில் வைவாய்வதம் என்ற பட்டினம் வரும். அங்கு பயங்கரமான ஜந்துக்கள் உலாவிக் கொண்டிருக்கும். அவற்றின் தோற்றம் காண்பவர்களை நடுநடுங்க வைக்கும். அங்குள்ள குளங்கள் யாவும் கொதித்து ஆவியை கக்கிக் கொண்டிருக்கும். மேகத்தில் இருந்து இரத்தமழை பொழியும். தாகமாக இருக்கிறது, குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என்று உயிர்கள் புலம்பிக் கொண்டிருக்கும். அப்பொழுது யம தூதர்கள் சத்தம் செய்யாமல் வாருங்கள் என்று அதட்டி கையிலுள்ள ஆயுதத்தால் தாக்குவார்கள். அதன் வேதனையை தாங்க முடியாது உயிர்கள் பலமாக கத்தி எழும். இதையெல்லாம் கேட்ட கருடன், மகாதேவா, இவ்வாறு துன்பப்பட்டு புலம்பியபடி செல்லும் உயிர்கள் யமபுரியை அடைய எத்தனை நாட்கள் ஆகும் என்று கேட்க, அதற்கு மகாவிஷ்ணு, கருடா, இவை யாவும் பாவம் செய்த உயிர்களுக்கு மட்டுமே நடைபெறும். பாவம் செய்த உயிர்கள் யமபுரியை அடைய ஒருவருடன் செல்லும். புண்ணியம் செய்த உயிர்கள் இன்பமாக பொழுதுபோக்கியபடி நடனமாடி பாட்டு பாடிக்கொண்டு ஒரு சில நாட்களில் யமபுரியை வந்து அடையும். கடவுள் உங்களுக்கு தந்த மானிட பிறப்பை நீங்கள் நற்செயல்களை செய்யாது பொருள்கள் தேடுவதற்காக பல தீய வழிகளை தேடினீர்கள். பசியோடு வந்த ஏழைகளுக்கு எதுவும் கொடுக்காமல் விரட்டி அடித்தீர்கள். இனத்தார்களின் சொத்துக்களை நியாயமின்றி அதர்மமான வழியில் பறித்தீர்கள். இவ்வாறு பல தீமைகளை செய்துவிட்டு அதற்கான தண்டனைகளை அனுபவிக்கும் பொழுது ஏன் வீணாக புலம்புகிறீர்கள்? பேசாமல் வாருங்கள். இவ்வாறு யம தூதர்கள் ஒவ்வொருவரும் செய்த பாவங்களை சொல்லி சொல்லி துன்புறுத்தியவாறே உயிர்களை இழுத்து செல்வார்கள். இறந்தவர்களுக்கு மாசியம், சோதகும்பம் என்று இனத்தவரால் மாதந்தோறும் வைக்கப்படும் பிண்டமே அவற்றிற்கான உணவாகும். யமபுரிக்கு செல்லும் வழியில் சில சமயம் பெரும் புயல் வீசும். சில இடங்கள் முட்காடாக இருக்கும். பாதையோரங்களில் உள்ள புதர்களில் புலி, சிங்கம், நச்சுப்பாம்பு போன்ற கொடிய விலங்குகள் அவர்களை துரத்தும். அருகில் வந்து சிங்கங்கள் வாயை பிளந்து கர்ஜிக்கும். புலிகள் பாய்ந்து வந்து உருமும். கொடிய நச்சுப்பாம்புகள் சீரும். அப்படியான அந்த பயங்கரமான இடத்தில் யம தூதர்கள் உயிர்களை ஓய்வெடுக்க சில நாட்கள் விடுவார்கள். இறந்த 28ஆம் நாள் தனது மகனால் இடப்பட்ட பிண்டத்தை உயிர் உண்ணும். அதற்கு பிறகு 30ஆம் நாள் யாமியம் என்ற நரகத்திற்கு உயிர்களை அழைத்து செல்வார்கள். அங்கே ஏராளமான பிரேத ஜீவன்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கும். அங்கு சில நேரம் தங்கிய பிறகு 2வது மாசிய பிண்டத்தை உயிர்கள் உண்ணும். அதற்கு பிறகு யம தூதர்கள் உயிர்களை கரடமுருடான முட்கள் நிறைந்த பாதையில் இழுத்து செல்வார்கள். நடக்க முடியாதவர்களை சாட்டையால் அடித்து இழுத்து செல்வார்கள்.
அடுத்து சங்கமன் என்ற ஒருவன் ஆளும் சௌர நரகத்திற்கு செல்வார்கள். அங்கிருக்கும் பொழுது 3வது மாத பிண்டம் கொடுக்கப்படும். அதற்கு பிறகு பயணத்தை தொடங்குவார்கள். இவ்வாறு 4வது 5வது 6வது மாதிய பிண்டத்தை உண்ட பிறகு வைதரணி எனப்படும் துர்நாற்றமுடைய நதிக்கரையை அடைவார்கள். அந்த நதியை அடையும் வரை யமதூதுவர்கள் உயிர்களை சித்திரவதைப்படுத்துவார்கள். கொடும்பாவம் செய்பவர்கள் அங்கிருக்கும் நதியில் தள்ளப்படுவார்கள். அந்த நதி ரத்தம், சீழ், காது குடும்பி, சிறுநீர், வியர்வை போன்ற மிக மிக அசுத்தமான பொருட்களால் உருவானது. அந்நதியில் அட்டைகளும் புழு பூச்சிகளும் புறான்களும் காணப்படும். அவை உயிர்களை துன்புறுத்திக் கொண்டே இருக்கும். இதை கடந்து சென்றால் யமனது சகோதரரான விசித்திரன் ஆளும் நகரம் வரும். இங்கு வரும்போது 7வது மாசியம் கொடுக்கப்படும். இறைவனை வழிபடாதவர்கள், கொடிய பாவங்களை செய்தவர்கள் மாசிய பிண்டத்தை பிசாசுகள் தட்டி பறித்துவிடும். அதனால் உயிருக்கு அந்த மதத்திற்குரிய உணவு கிடைக்காது போய்விடும். 7வது மாத முடிவில் யமபுரிக்கு செல்வதற்கான அரைவாசி தூரம் கடக்கப்படும். அடுத்து அந்த உயிரை யம தூதர்கள் பக்குவ பதம் என்ற பட்டினத்திற்கு அழைத்து செல்வார்கள். அங்கே உயிர் 8வது மாசிய பிண்டத்தை உண்கிறது. 9வது பிண்டத்தை உயிர் துக்கதம் நாதகிரகாந்தம் என்ற பட்டணத்தில் உண்கிறது. இங்கேயே 10வது மாசிய பிண்டத்தையும் உயிர் உண்ணும். 11வது மாசிய பிண்டம் அதங்கம் என்ற ஊருக்கு வரும்பொழுது அந்த உயிருக்கு அது கொடுக்கப்படுகிறது. அடுத்து உயிரை உறைய வைக்கும் குளிரை உடைய சீதாபிரமம் என்ற நகரத்தில் உயிர் 12வது மாசிய பிண்டத்தை உண்கிறது. கம்பளி படுக்கைகளை தானம் கொடுத்தவர்களை இந்த குளிர் சிறிதும் தாக்காது. அதற்கு பிறகு உயிரானது துன்பங்களால் புலம்பியபடி யமபுரியை அடையும். பிறகு யமபுரியில் 12 சிறுவனர்கள் இருப்பார்கள். அந்த 12 சிறுவனர்களும் உயிரின் பாவ புண்ணியத்தை சொல்ல சொல்ல சித்திரகுப்தன் அவற்றை தினமும் எழுதி கொண்டிருப்பான். உயிர்களின் பாவ புண்ணியங்களை சித்திரகுப்தன் படிக்க யமதர்மராஜன் அதற்கேற்ற தண்டனைகளை வழங்குவான். விளக்கத்தை கேட்ட கருடன் அடுத்த கேள்வியை கேட்டான். உயிர்கள் யமபுரிக்கு சென்றவுடன் யம தூதர்களிடம் எவ்வாறெல்லாம் புலம்பும், எத்தகைய விஷயத்தை நினைத்து அதிகம் வருத்தப்படும், உயிருக்கு எப்பொழுது தான் செய்த தவறு புரியும் என்ற கேள்வியை கருடன் கேட்க அதற்கான பதிலையும் ஸ்ரீ நாராயணன் சொல்ல ஆரம்பித்தார். கருடா, யம தூதர்கள் பாச கயிற்றால் உயிரை இழுத்து செல்லும் பொழுது அந்த உயிரில் இருக்கும் அந்த ஜீவன் பலவாறு புலம்ப ஆரம்பிக்கும். தன் மனைவி மக்களோடு பூமியில் வாழ்ந்த காலத்தில் அவன் அடைந்திருந்த இன்பத்தை நினைத்து நினைத்து துன்பமடைந்து பசியாலும் தாகத்தாலும் மெலிந்து சோர்வடைந்து இளைத்து மிகவும் சோகத்தோடு, ஐயோ, நம்மோடு வாழ்ந்திருந்த மனைவி மக்கள் பிள்ளைகள் எங்கே போனார்கள், நம் பெற்றோரும் உற்றாரும் மற்றோரும் எங்கே போனார்கள், உறவினர்கள் எங்கே, நண்பர்கள் எங்கே, நான் வேலை வாங்கிய வேலைக்காரர்கள் எங்கே, எல்லோரும் நம்மை தன்னந்தனியாக யம தூதர்களிடம் விட்டுவிட்டு சித்திரவதைப்படுத்தும்படி விட்டுவிட்டார்களே, எவ்வளவு கொடுமைகள் நாம் புரிந்தோம், எத்தனை பேரை ஏமாற்றி இருக்கிறோம், எவ்வளவு தீய செயல்களை செய்திருக்கிறோம், அடுத்தவன் பொருளை மதிநுட்பத்தால் கவர்ந்திருக்கிறோமே, அத்தனை பேரை கஷ்டப்படுத்த சேர்த்து வைத்த அந்த பொருட்கள் என்னோடு வரவில்லையே, ஊரை அடித்து உலகில் போட்டோமே, உழைத்தவன் உழைப்பை உறிஞ்சி உற்றாரையெல்லாம் சந்தோஷமாக வைத்திருந்தோமே, பிறர் பொருட்களை நயவஞ்சமாக கவர்ந்து நம் குடும்பம் வாழ வேண்டும் என்று மனசாட்சிக்கு மாறாக நடந்து பொருட்களை சேர்த்து சுகத்தை கொடுத்தோமே, அப்பொழுது சுகத்தை அனுபவிக்க நம்மோடு இருந்த நம் மனைவி, பிள்ளைகள், சுற்றத்தார்கள், குடும்பத்தார்கள், நண்பர்கள் யாராவது ஒருவர் இப்பொழுது என்னோடு வந்தார்களா? என்னை தனியாக போகவிட்டு யம தூதர்களோடு இந்த கொடிய பாதையில் அவதிப்படும்படி விட்டு விட்டார்களே, அவர்கள் மட்டும் இப்பொழுது நம் வீட்டில் சுகமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னை நம்பி ஏமாந்தவர்கள், என்னை நல்லவன் என்று நம்பி நடுத்தெருவுக்கு வந்தவர்கள், மற்றவர் மனதை புரிந்து கொள்பவன் என்று நம்பி பல ரகசியத்தை சொல்லி ஏமாந்து போனவர்கள், அவர்களுடைய வயிறு எவ்வாறு எரிந்ததோ அதே போல்தான் இப்பொழுது என்னுடைய வயிறும் உடம்பும் எரிந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன் என்றெல்லாம் அவன் அலறி துடிப்பான். அப்பொழுது அவனை இழுத்து செல்லும் யம தூதர்கள் அவனுடைய கன்னத்தில் ஓங்கி அறைந்து, மூடனே, இப்பொழுதுதான் உனக்கு புத்தி வந்ததா? உனக்கு மட்டும்தான் அந்த உலகம் சொந்தமானதா? உன்னுடைய மனைவி மக்கள் மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? உன்னோடு இருக்கும் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இவர்கள் மட்டும்தான் உனக்கு வாழ்க்கையா? அடுத்தவனுடைய வாழ்க்கையெல்லாம் உனக்கு வாழ்க்கையே இல்லாமல் போயிருக்கிறதா?
உன் மனைவி மக்களுக்காக நீ சேர்த்தது எல்லாம் நியாயமானதுதான். ஆனால் அதர்மத்தின் வழியில் சென்று ஆடம்பரமாக நீ அவர்களை வாழ வைத்திருக்கிறாய். நீ யாருக்காக அதர்ம பாதையில் சென்று அடுத்தவர்களை கஷ்டப்பட்டு துன்பப்படுத்தி சொத்து சுகத்தை சேர்த்து வைத்தாயோ அவர்களும் ஒரு நாள் இங்கு வரும்பொழுது கஷ்டப்படுவார்கள்தான். நீ செய்த புண்ணிய பாவமே உனக்கு இந்த உலகில் இன்பத்தையும் துன்பத்தையும் தரக்கூடியது. இந்த யமபுரியில் அது மட்டுமே நிரந்தரமானது. நீ பூமியில் வாழ்ந்த காலத்தில் யார் யாரோ உனக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் தந்திருப்பார்கள். இன்பத்திற்காக நீ அவர்களை போற்றி பேசியிருப்பாய், பொருட்களை கொடுத்திருப்பாய். ஆனால் அவர்கள் யாருமே இங்கு வரமாட்டார்கள். அது எதுவுமே புண்ணிய வகையில் சேராது. பிறர் பொருட்களை அபகரிக்காமல் அதர்மங்களை செய்யாமல் நீ இருந்திருந்தால் இப்பொழுது உனக்கு இவ்வளவு வலி கேடு வந்திருக்காது. எங்கள் கைகளில் சிக்கி நீ ஏன் இப்படி விழிக்க வேண்டும்? நீ ஏன் இப்படி தவிக்க வேண்டும், துடிக்க வேண்டும், கதற வேண்டும் என்றெல்லாம் பெரும் சத்தத்தோடு கண்டித்து மீண்டும் பாசக்கயிறால் நைய புடைத்து அடித்துக்கொண்டே அழைத்து செல்வார்கள். கருடா, நான் சொன்னதை கேட்டிருப்பாய். தீய தொழில் புரிந்தோர்கள், அடுத்தவர் மனதை காயப்படுத்துபவர்கள், அடுத்தவர்கள் மீது வீண் பழியை செலுத்துபவர்கள், தேவையில்லாமல் அடுத்தவர் வாழ்க்கையை கெடுப்பவர்கள், அவர்கள் அடையும் கதியை பார்த்தாயா? இவ்வாறெல்லாம் செய்பவர்கள் ஏதோ ஒரு சில தர்மங்கள் செய்துவிட்டோம், இறுதியில் யமபுரியில் நன்றாக வாழ்வோம் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் இதுதான் உண்மை. இவ்வாறான பதிலை மகாவிஷ்ணு சொன்னார். அதை கேட்ட கருடன் அடுத்த கேள்வியை கேட்டான். நாராயணா, யமபுரியில் மொத்தம் எத்தனை நரகங்கள் இருக்கின்றன? அந்த நரகத்தில் தண்டனைகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள முடியுமா என்ற கேள்விக்கு மகாவிஷ்ணுவும் பதில் சொல்ல ஆரம்பித்தார். பறவைகளின் அரசா கருடா, யமபுரியில் மொத்தம் 84,60,60,000 நரகங்கள் இருக்கின்றன. இதில் 28 நரகங்கள் மிக 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 கொடுமையானது. அந்த கொடுமையான நரகத்தை பற்றி சொல்கிறேன் கேள். பிறரின் பொருட்களை அபகரிப்பவர்களையும், பிறரின் மனைவியோடு தொடர்பில் இருப்பவர்களும், பிறரின் குழந்தைகளை திருடுபவர்களையும் தமிசரம் என்ற நரகத்தில் தள்ளி துன்புறுத்துவார்கள். மயக்கமடையும் வரைக்கும் அவர்கள் மீது தாக்குதல் நடைபெற்று கொண்டே இருக்கும். மயக்கம் அடைந்த பிறகும் கூட மயக்கத்தை தெளிவித்து பிறகு தாக்குதல் நடத்துவார்கள், துன்புறுத்துவார்கள். அடுத்து மனைவிக்கு துரோகம் செய்த கணவன், கணவனுக்கு துரோகம் செய்த மனைவி, இவர்களை அந்தமீஸ்வரம் என்ற நரகத்தில் நன்றாக பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியை அவர்களுடைய கண்களுக்குள் சொருகுவார்கள். இதனால்தான் இந்த நரகத்திற்கு அந்தமீஸ்வரம் என்ற பெயர் உருவானது. அடுத்து பொய்யாக வழக்காடுபவர்கள், பொய்சாட்சி சொல்பவர்கள், தீமைகளை செய்து பிறரின் குடும்பங்களை அழிப்பவர்கள் ரௌரவம் என்ற நரகத்தில் தள்ளப்படுவார்கள். பிறரை ஏமாற்றியவர்கள் ருரு என்ற மிருக வடிவத்தை பெறுவார்கள். ஏமாந்தவர்களின் துன்பப்பட்டு அழுத கண்ணீர் ருருவிடம் சேர்ந்திருக்கும். அந்த ருரு விலங்கு அங்குள்ளவர்களை பயங்கரமாக தாக்கும். அடுத்து பலரையும் பல்வேறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏமாற்றியவர்களை ருருக்கள் பயங்கரமாக கொதித்து கிழிக்கும். இந்த நரகத்தின் பெயர் மகாரௌரவம். அடுத்து பறவைகள், பசு, மான், முயல் போன்றவற்றை கொன்று தின்றவர்களையும், அவற்றைகளை சித்திரவதை செய்தவர்களையும் கும்பிப்பாகம் என்ற நரகத்தில் தள்ளுவார்கள். இங்கு பெரிய அண்டாக்களில் எண்ணெய் எந்நேரமும் கொதித்து கொண்டே இருக்கும். அதிலிட்டு அவர்களை வாட்டி எடுப்பார்கள். அடுத்து பெற்றோர்களுக்கு துன்பம் செய்பவர்களையும், பெரிய பெரிய மகான்களை மதிக்காமல் கேலி செய்பவர்களையும், அவர்களை துன்புறுத்துபவர்களையும் காலசூத்திரம் என்ற நரகத்தில் தள்ளிவிடுவார்கள். இங்கு கடுமையாக அனல் வீசும். சூரியனுக்கு இணையான ஒரு அனல் அங்கு இருக்கும். எந்த இடத்தில் திரும்பி பார்த்தாலும் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். இதனால் உயிரின் உடல் எரியும், பசி வாட்டும், நாக்கு உலர்ந்து போகும். அதனால் அவற்றை தாங்க முடியாத உயிர்கள் அனைத்து இடத்திலும் அங்கும் இங்கும் ஓடும். இவ்வாறு செய்வதால் நிலத்தில் புரண்டு துள்ளி குதித்து மயக்கமடைந்துவிடும். அவ்வாறு மயக்கமடைந்தாலும் மயக்கத்தை தெளிவித்து
பிறகு மீண்டும் முதலில் இருந்து சித்திரவதையை ஆரம்பிப்பார்கள். அடுத்து தன்னுடைய குல தெய்வத்தை கவனிக்காமல் வணங்காமல் இருப்பவர்கள், தான் செய்ய வேண்டிய தர்மங்களை செய்யாமல் தள்ளி போடுபவர்கள், இவற்றை போன்றவர்கள் வாளழகு, அதாவது அசிய பத்திரம் என்ற நரகத்தில் இருப்பார்கள். கற்களும் பாறைகளும் நிறைந்த மேடு பள்ளமான நரகம் இது. கத்தியைப் போல கூர்மையான ஒரு வகை இலைகளால் செய்யப்பட்ட சாட்டையால் இங்குள்ளவர்களை அடிப்பார்கள். அடியை தாங்க முடியாத உயிர்கள் அங்கும் இங்கும் ஓடும்பொழுது கீழே விடும். அப்பொழுது கூரிய கற்கள் அவர்களை தாக்கும். இதனால் இரத்தம் பெருகி மயக்கமடைவார்கள். அடுத்து லஞ்சம் வாங்கிக் கொண்டு நீதிக்கு மாறாக தீர்ப்பு எழுதுபவர்கள், மேலும் அகந்தையுடையவர்கள். இவர்கள் வரும் நரகத்தின் பெயர் பன்றி முகம். இந்த நரகத்தில் உண்மைக்கு மாறாக வாதாடி கெட்டவர்களுக்கு, தீயவர்களுக்கு பொருளை சேர்த்து கொடுத்த வழக்கறிஞர்கள் பல பேர் இங்குத்தான் இருப்பார்கள். இந்த நரகம் பன்றியின் முகம் போல இருக்கும். இங்கு உள்ள யம தூதர்கள் இந்த நரகத்தில் இருப்பவர்களுடைய கை கால்களை விறகு கட்டையை முறிப்பது போல முறிப்பார்கள். அடுத்து கொலை செய்பவர்களை தள்ளும் கிணறு போன்ற ஒரு நரகம்தான் அந்த கூபம். இந்த நரகத்தில் ஒரு பகுதியில் கூர்மையான கொம்புகளை உடைய மாடுகள் நின்று தமது கூர்மையான கொம்புகளால் அங்கிருப்பவர்களை தாக்கும். கழுகும் ராஜாளியும் இரத்தமொழியும் சதையை கொத்தி கொத்தி உண்ணும். கொசுக்களும் வேறு பூச்சிகளும் இரத்தத்தில் மொய்த்து அதை உறிஞ்சு குடிக்கும். தேளும் பாம்பும் ஒரு பகுதியில் இருந்து கொத்தும். கொலை செய்தவனின் உடலில் எத்தனை முடிகள் இருந்ததோ அத்தனை ஆண்டுகள் அந்த நரகத்தில் வாழ்ந்து அனுபவிக்க வேண்டியவற்றை அனுபவிக்க வேண்டும். அடுத்து மிக பெரிய நரகம் இது. இதன் பெயர் கிருமி போசனம். சுயநலத்தோடு தான் மட்டும் உண்டு வாழ்ந்தவர்கள், வீட்டில் விருந்தினர்கள் வந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்காமல் தானே உண்பவர்கள், பிறரை வருத்தியவர்கள், தெய்வ நிந்தனை இல்லாமல் இருப்பவர்கள் இங்கே தள்ளப்படுவார்கள். இங்கே வருபவர்களுடைய உடலில் புழுக்களை போடுவார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்களே புழுக்கள் ஆகிவிடுவார்கள். அங்கிருக்கும் பெரிய பெரிய புழுக்கள் அவர்களை கடித்து குதறும், இரத்தத்தை உறிஞ்சும். அடுத்து கொள்ளை அடிப்பவர்களுக்கு தண்டனை தரக்கூடிய கொடிய நரகம்தான் அக்னிகுண்டம். திருடியவர்களை இரும்பு துடுப்பால் அக்னிகுண்டத்தில் தள்ளி வாட்டி வதைப்பார்கள். அடுத்து பிற ஆண்களோடு உறவு கொண்ட மனைவிகள் எந்நேரமும் தாசி வீட்டில் கதி என்று இருந்து தனது கடமையை மறந்து அங்கே இருக்கும் ஆண்கள், அவர்கள் அடையும் நரகம்தான் வஜ்ர கண்டகம். பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு தூண்கள் அங்கே பல காணப்படும். அத்தூண்களை கட்டிப்பிடிக்க சொல்வார்கள். பிறகு யம தூதர்கள் சாட்டையால் தொடர்ந்து அடித்து கொண்டே இருப்பார்கள். அந்த பழுக்க காய்ச்சிய சூடேற்றப்பட்ட இரும்பு தூண்கள் அதை கட்டிப்பிடித்தவரை அவரது பாவம் தீர்ந்த பிறகுதான் அதுவே விடும். அதுவரை அவர்கள் தூணோடு ஒட்டி கொண்டு தான் இருப்பார்கள். அடுத்து நன்மை தீமை உயர்வு தாழ்வு ஆகியவற்றை பாராமல் தரம் கெட்ட நிலையில் எவருடனும் கூடி கழிக்கும் காம மோகம் உள்ளவர்கள் இருக்கும் நரகம்தான் சான்மலி. இவ்வாறான காம மோகம் உள்ளவர்களை இங்கே தள்ளி இரும்பு முட்கள் கொண்ட ஆயுதத்தால் அவர்களை கடுமையாக தாக்கி கொத்தி எடுப்பார்கள். அடுத்து வைதரணி என்ற ஒரு நரகம். இது ஒரு இரத்த ஆறு. இதில் பல்வேறு வகையான அசுத்தமான பொருட்கள் கலந்திருக்கும். எலும்புகள், சதை துண்டுகள், மலம் போன்றவைகளோடு அட்டை பூச்சிகளும் கலந்திருக்கும். அது மட்டுமல்ல, முதலைகள், பாம்புகள், திமிங்கலங்கள் என்ற பல்வேறு மோசமான கொடூரமான விலங்குகள், உயிரினங்கள் நீந்தி கொண்டிருக்கும். இந்த நரகத்தில் வாழ்க்கையில் நெறி பிழந்தவர்கள்தான் தள்ளப்படுவார்கள். அதில் நீந்தி கொண்டிருக்கும் திமிங்கலங்கள் அவர்களை விழுங்கி விழுங்கி பிறகு கக்கிக் கொண்டே இருக்கும். அவர்களுடைய தேகம் புண்ணாகி சீழ்பிடித்து வலியால் துடித்துடிப்பார்கள். வாய் திறந்து அலறினால் வாய்க்குள் தலைமுடி சிக்கிக் கொள்ளும். இது ஒரு கொடூரமான நரகம்தான். அதனால் வாழ்க்கையில் நெறி தவறாமல் இருக்க வேண்டும். அடுத்து வெட்கம், நாணம் இரண்டையுமே விட்டுவிட்டு தனது மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பூயோகம் என்ற நரகத்தில் தள்ளப்படுவார்கள். இந்த நரகத்தில் சிறுநீர் நிறைந்த குட்டைகள் பல இருக்கும். இங்கு தள்ளப்படுவோர்
தமக்குள் தாமே சண்டை செய்வார்கள். உடல் புண்ணானாலும் அவர்கள் சண்டை செய்வதை நிறுத்த மாட்டார்கள். அதிலிருந்து உயிர்கள் வெளியேற முடியாது. வெளியே செல்ல செல்ல சளிகளில் வழுக்கி மீண்டும் அக்குட்டையிலேயே விடுவார்கள். அடுத்து நாய், கழுதை, காளை போன்ற மிருகங்களை தமது தேவைக்காக வளர்த்து அவை வயதானதும் அதிலிருந்து எந்த பயனையும் பெற முடியாது என்று நினைத்து அவற்றை கண்காணாத இடத்தில் கொண்டு சென்று விட்டுவிடும் பாவிகளை பிராணரோதம் என்ற நரகத்தில் தள்ளிவிடுவார்கள். அவர்களுக்கு காவலாக நிற்கும் யம தூதர்கள் மேலே இருந்து தொடர்ந்து அம்புகளை அவர்கள் மீது செலுத்தி காயப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். மான், முயல், பன்றி போன்ற காட்டு மிருகங்களை வேட்டையாடி உண்பவர்களும் விற்பனை செய்பவர்களும் இந்த நரகத்தில்தான் தள்ளப்படுவார்கள். அடுத்து ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்பி பெரும் யாகங்களை செய்து பசுக்களை கொன்று யாக குண்டத்தில் இட்டு அவற்றை வருத்துபவர்கள் விசயனம் என்ற நரகத்தில் தள்ளப்படுவார்கள். அங்கு இருப்பவர்களை இடைவிடாமல் ஓயாது முற்கள் நிறைந்த சாட்டையால் யம தூதர்கள் அடித்து கொண்டே இருப்பார்கள். அடுத்து இயற்கைக்கு மாறான விதத்தில் காமம் கொண்டு தனது மனைவியை விபரீதமான காம இச்சைக்கு ஆளாக்குபவர்கள் லாலாட்சம் என்ற நரகத்தில் தள்ளி கொடுமைப்படுத்துவார்கள். அடுத்து பகை கொண்டவன் வீட்டை தீயிட்டு கொளுத்தி அந்த வீட்டுக்குரியவர்களை துன்பப்படுத்துபவர்கள், தனது நல்வாழ்வுக்காக பிறரின் சொத்துக்களை நயவஞ்சகமாக கவர்பவர்கள், விஷம் கொடுத்து உயிர்களை கொல்பவர்கள், பொறாமையால் பிறரை கேவலப்படுத்துபவர்கள் சாரமே யாதனம் என்ற நரகத்தில் தள்ளப்படுவார்கள். இங்கு நாயின் இறைச்சியை அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும். 700 வேற்ற நாய்கள் இவர்களை எந்நேரமும் கடித்து குதறிக்கொண்டே இருக்கும். இது ஒரு பயங்கரமான நரகம். அடுத்து தற்பெருமை கொண்டு மற்றவர்களை மதிக்காமல் கேடு செய்பவர்கள், உணவை வீணாக்குபவர்கள், ஆணவம் உள்ளவர்கள் அவிசி என்ற நரகத்தில் தள்ளப்படுவார்கள். இந்த நரகத்தின் உச்சியில் இருந்து கீழே தள்ளப்படுவார்கள். கரடமுருடான கற்களையும் பெரும் பள்ளங்களையும் உடைய இந்த மலையில் இருந்து உருண்டு வருபவருடைய உடல் சிதறி போகும். அங்கங்கள் பிரிந்து மலையில் சிதறி கிடக்கும். அவற்றை யம தூதர்கள் கூட்டி அள்ளி ஒன்று சேர்த்து மீண்டும் உயிரை கொடுத்து உருவத்தை கொடுத்து மீண்டும் மலை உச்சிக்கு கொண்டு சென்று மீண்டும் தள்ளிவிடுவார்கள். இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அடுத்து மதுபானங்களை குடிப்பவர்கள், மதுவை வற்புறுத்தி குடிக்க செய்பவர்கள், போதைப் பொருட்களை விற்பவர்கள், பயன்படுத்துபவர்கள் பரிபாதனம் என்ற நரகத்தில் தள்ளப்படுவார்கள். இங்கு யம தூதர்கள் நன்கு பழுக்க காய்ச்சிய இரும்பு சாட்டையால் எந்நேரமும் அடித்து கொண்டே இருப்பார்கள். நன்றாக காய்ச்சிய திரவம் போல இருக்கும் இரும்பு குழம்பை இவர்களுக்கு பானமாக குடிக்க கொடுப்பார்கள். அடுத்து அகம்பாவத்தால் தலைக்கணம் கொண்டு பெரியவர்களை மதிக்காமல் அவமதிப்பவர்கள் ஷாரகர்த்தமம் என்ற நரகத்தில் தலைகீழாக கட்டி தொங்கவிடப்படுவார்கள். அவர்கள் உடலில் பூரான், மரவட்டை, வண்டு, தேனி, எறும்புகள் போன்றவற்றை அள்ளி விடுவார்கள். அவை அவர்களை கடித்து குதறும். வேதனை தாங்காமல் அவர்கள் அழுது கொண்டே இருப்பார்கள். அடுத்து பொருளுக்கு ஆசைப்பட்டு செல்வத்தை சேர்ப்பதற்காக நரபலி கொடுத்து யாகம் செய்பவர்கள், செய்ய தூண்டுபவர்கள், நரமாமிசம் உண்பவர்கள், பிதுர்களுக்கான கடன்களை செய்யாதவர்கள், சிசுக்களை கொன்றவர்கள் ரசோகணம் என்ற நரகத்தில் தள்ளப்படுவார்கள். இவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இவர்களை கூரிய ஆயுதங்களால் துண்டு துண்டாக அறுப்பார்கள். பிறகு ஒன்று சேர்ப்பார்கள். பிறகு மீண்டும் மறுப்பார்கள். இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அடுத்து நயவஞ்சகமாக அப்பாவிகளை கொன்றவர்கள், தனக்கு எந்த கெடுதல்களையும் செய்யாதவர்கள் மீது காரணமே இன்றி பகை கொண்டு அவர்களது பொருட்களை கவர்வதற்காக துன்பத்தை கொடுப்பவர்கள், தற்கொலை செய்து கொண்டவர்கள் சூலப்புரோதம் என்ற நரகத்தில் அடைக்கப்படுவார்கள். இவர்களை யம தூதர்கள் சூலத்தால் குத்துவார்கள். சூலம் குத்திய தசைகளில் இருந்து வெளிவரும் இரத்தத்தையும் சதையையும் கழுகணத்தை சேர்ந்த பறவைகள் கொத்தி தின்னும். அடுத்து கலப்பட பொருட்களை விற்று லாபம் சம்பாதிக்கும் வியாபாரிகள், கூலிக்கு வேலையாட்களை அமர்த்திவிட்டு உரிய சம்பளம் கொடுக்காதவர்கள் தந்த சூகம் என்ற நரகத்தில் தள்ளப்படுவார்கள். இவர்களை 5 முகம் கொண்ட கடுவாய்களும் 7 தலை கொண்ட கொடிய நாகங்களும் தேள்களும் கொத்தி குதறி கொடுமைப்படுத்தும். அடுத்து குகைகளிலும் மரப்பொந்துகளிலும் வசிக்கும் தேனி போன்ற பிராணிகளை துன்புறுத்தி அதுகள் சேமித்து வைத்திருக்கும் தேன் போன்ற பொருட்களை எடுப்பவர்கள், பில்லி சூனியம் வைப்பவர்கள் வடரோதம் என்ற நச்சுப்புகை சூழ்ந்த நரகத்தில் தள்ளப்படுவார்கள். இந்த நரக உலகத்தில் முழுவதுமே
தீ ஆக்கிரமித்து இருக்கும். எங்கு சென்றாலும் நெருப்பு அவர்களை எரித்து கொண்டே இருக்கும். அடுத்து விருந்தினரை மனம் நோகும்படி திட்டுபவர்கள், தண்ணீரை அசுத்தப்படுத்துபவர்கள் பரியாவர்த்தயமம் என்ற நரகத்தில் தள்ளப்படுவார்கள். அவர்களது கண்களை காகங்களும் பருந்துகளும் கொத்திக் கொண்டிருக்கும். நகக்கண்களில் ஊசிகள் ஏற்றப்படும். வேதனையால் எந்த நேரமும் அழுது கொண்டே இருப்பார்கள். அடுத்து கடனை வாங்கிக் கொண்டு திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றுபவர்கள், பணத்தை சேகரித்து புதைத்து வைத்துவிட்டு அதை எண்ணி மகிழ்பவர்கள், தவறான வழியில் சொத்துக்களை சேர்த்தவர்கள் சூசிமுகம் என்ற நரகத்தில் தள்ளப்படுவார்கள். இவர்களின் நாக்கை சந்தமிசினி என்ற ஆயுதத்தால் பிடுங்குவார்கள். அந்த நரகம் முழுக்க கூர்மையான கத்திகளை புதைத்து வைத்துவிட்டு அவற்றின் மீது அவர்களை நடக்க விடுவார்கள். இதெல்லாம் மிக கொடுமையான நரகங்கள். இது தவிர இன்னும் பல நரகங்கள் இருக்கின்றன. இடித்து இடித்து பலமாக திட்டுபவர்களை, ஏமாற்றுபவர்களை, துன்புறுத்துபவர்களை உரலில் தள்ளி உலக்கியால் இடிப்பார்கள். சோம்பேறிகளை கூர்ம கொண்டும் என்ற நரகத்தில் தள்ளி உடல் முழுவதும் ஆமைகளை கடிக்க வைப்பார்கள். படித்தவர்கள், அறிஞர்கள், மூத்தவர்கள் அவர்கள் சொன்ன அறிவுரையை கேட்காதவர்களை கர்ண விஷக்குண்டத்தில் தள்ளிவிடுவார்கள். ஆத்திர மிகுதியால் எதிரிகளின் வீடுகளையும் அவர்கள் விளைவித்த பயிர்களையும் பொது சொத்துக்களையும் எரிப்பவர்களை நெருப்பு கும்பத்தில் தள்ளுவார்கள். அப்பாவிகளை கொல்பவர்களை சரக்குண்டத்தில் தள்ளி சித்திரவதை செய்வார்கள். பிறரை தேவையின்றி வருத்தி இன்பம் காணுபவர்களை தர்பசூரி குண்டத்தில் தள்ளி நெருப்பினால் பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு ஊசிகளால் அவர்களின் உடலை குத்துவார்கள். ஆக இன்னும் பல்வேறு நரகங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பாவத்திற்கும், ஒவ்வொரு செயலுக்கும் அவர்களுக்கு ஏற்ற கொடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். இந்த நரகத்தில் சிக்காமல் இருக்க வேண்டுமென்றால் ஒழுக்கமாக வாழ்ந்து ஒழுக்கமான வழியில் பொருளை தேடி புண்ணிய காரியங்கள் பலவற்றை செய்ய வேண்டும். இவ்வாறு வாழ்ந்தால் பேரானந்தத்தை தரும் முக்தி இன்பத்தை அவர்கள் பெறலாம், சொர்க்கத்திற்கும் செல்லலாம். இவ்வாறு நாராயணன் சொன்னார். அதை கேட்ட கருடன் தண்டனைகளை கேட்டு தெரிந்து இதை மனித உயிர்களும் பிற உயிர்களும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொன்னார். பிறகு அடுத்த கேள்வியையும் கருடன் கேட்டார். சுவாமி, பூமியை தவிர மேலே உள்ள 7 உலகத்தை பற்றி சொல்ல முடியுமா என்று கேட்க திருமாலும் அதற்கான பதிலை சொல்ல ஆரம்பித்தார். கருடா, இந்த மண்ணுலகத்தில் வாழ்கின்றவர்கள் பல்வேறு உயிர்கள் இருக்கின்றன. யோனி பேதமாக மக்கள் வாழ்கிறார்கள், பல உயிர்கள் வாழ்கின்றன. அது உனக்கே தெரிந்திருக்கும். இந்த உலகத்தின் மேல் 10 யோசனை தூரத்தில் வாயு மண்டலம் இருக்கிறது. பிறகு 16,000 யோசனை தூரத்தில் மேக மண்டலம் இருக்கிறது. இந்த வாயு மண்டலமும் மேக மண்டலமும் பூலோகத்தின் எல்லை. அதற்கு அப்பால் இருப்பதுதான் புவர்லோகமாகும். இந்த புவர்லோகத்தில் கருடனாகிய நீ, இந்திரர், இயக்கர்கள், சித்தர்கள் ஆகியவர்கள் வாழ்வார்கள். இவற்றை மேய்பவர் உலகம் என்றும் சொல்வார்கள். இந்த லோகத்திற்கு மேல் ஆகாய கங்கை செல்கின்றது. அதற்கு அப்பால் 1,00,000 யோசனை தூரத்தில் சூரிய மண்டலம் இருக்கிறது. இந்த சூரிய மண்டலம்தான் 30 முக்கோடி தேவர்களும் வழிகூட்டி நடக்க மண்டல வீதியாக இருக்கும். இதற்கு மேல் 1,00,000 யோசனை தூரத்தில் சந்திர மண்டலம் இருக்கிறது. அதற்கு மேல் 2,00,000 யோசனை தூரத்தில் புதனுடைய மண்டலம். அதற்கு அப்பால் அங்கரனாகிய செவ்வாய் மண்டலம். அதற்கு அப்பால் 2,00,000 யோசனை தூரத்தில் குரு மண்டலம். பிறகு சனி மண்டலம். அதற்கு மேல் 1,00,000 யோசனை தூரத்தில் புனிதமான தவத்தையுடைய சப்த ரிஷிகள் மண்டலம் இருக்கிறது. அதற்கு அப்பால் துருவ மண்டலத்தை அடையலாம். இவை அனைத்தையும் சேர்த்தால் மொத்தம் 15,00,000 யோசனை தூரமாகும். இந்த 15,00,000 யோசனை தூரமும் புவர்லோகத்தில் அடங்கியிருக்கும். புவர்லோகத்திற்கு மேலாகிய ஸ்வர்கலோகம் என்பது 85,00,000 யோசனை தூரமுடையதாகும். இதையே தேவேந்திரன் வாழ்கும் தேவலோகம் என்று அழைப்பார்கள். இந்த சொர்க்கலோகத்தில் மார்க்கண்டேயர் முதலாகிய மகா முனிவர்களெல்லாம் அங்குதான் வாழ்வார்கள். அதற்கு மேலாக 8 கோடி யோசனை தூரமுடைய ஜனலோகம் இருக்கிறது. இங்குதான் பிதிர் தேவதைகள், புண்ணியம் பொருந்திய பல பேர் வாழ்வார்கள். இந்த ஜனலோகத்திற்கு மேலாக 12 கோடி யோசனை தூரத்தில்தான் தவலோகம் இருக்கிறது. இங்கு சனகர், சனத்குமாரர், சனாதனர் முதலியவர்கள் வாழ்கிறார்கள். இந்த தவலோகத்திற்கு மேலாக எனது நாபிக் கமலத்தின் மூலமாக நான் படைத்த படைப்புக்கு அதிபதியாக விளங்கும் பிரம்மதேவர் வாழும் சத்தியலோகம் இருக்கிறது. இது 14 கோடி யோசனை தூரம் உடையதாகும். இதை கடந்து 4 கோடி யோசனை தூரம் சென்றால் சிவபெருமான் பொருந்திய ருத்ரமூர்த்தியின் சிவலோகம் இருக்கிறது. அதையும் கடந்து 3 கோடி யோசனை தூரம் கடந்து வந்தால் துலபமணி மாலை அணிந்த தூயோனாகிய
என்னுடைய பரமபதத்தை அடையலாம். இதற்கும் மேல் 1 கோடி யோசனை தூரத்தில் தூய்மையான அண்டச்சுவர் வட்டம் கவிழ்ந்திருக்கும். எனவே பூமிக்கும் மேலாக உள்ள 7 உலகங்களையும் கருடா கண்டிப்பாக நீ உணர்ந்திருப்பாய். இவ்வாறு திருமால் சொன்னார். இதை கேட்ட கருடன், சுவாமி, எல்லா பாவங்களுக்கும் தண்டனை யமலோகத்தில் மட்டும்தான் இருக்கிறதா? யமனை தவிர தண்டனை கொடுக்கும் தகுதி வேறு யாருக்கும் கிடையாதா? ஒருவேளை குழந்தைகள் பாவம் செய்தால் அவைகளுக்கு தண்டனை இருக்குமா என்ற கேள்வியை கேட்க, அதை கேட்ட திருமால், கருடா, 4 வயது முதல் 12 வயது வரையில் குழந்தைகள் செய்கின்ற பாவங்களுக்கு தண்டனையானது அந்த குழந்தையை தவறான வழியில் வளர்த்த பெற்றோர்களையே சாரும். ஒருவேளை தாய் தந்தையர்கள் இல்லாமல் போனால் அந்த குழந்தைகளை வளர்த்தவர்கள் யாரோ அவர்களே அந்த பாவங்கள் சாரும். மேலும் குழந்தைகள் செய்யும் தவறுகள் பாவத்தில் கணக்கில் வராது. எனவே குழந்தைகளை அரசனும் தண்டிக்க முடியாது, யமதர்மராஜனாலும் தண்டனை கொடுக்க முடியாது. மேலும் ஒரு சீரன் செய்யும் பாவத்தை குரு அறிந்து கொள்வான், அவனுக்கு தண்டனையும் வழங்குவான். குருவின் ஆணைக்கு அடங்காதவனாக இருந்தால் அரசன் தண்டிப்பான். யாராலும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு பாபம் செய்தால் சித்திரகுப்தன் அறிந்து கொள்வான். சித் என்றால் மனம், அப்தம் என்றால் மறைவு. மனிதனுடைய மனதில் மறைவாக இருக்கக்கூடிய எண்ணங்களை எழுதி அதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை அமைத்து தருகிறவன்தான் சித்திரகுப்தன். அதனால்தான் அவனுக்கு சித்திரகுப்தன் என்ற பெயரும் வந்தது. பிறகு கருடன் பரமாத்மாவை பார்த்து கேள்வி கேட்டான். பரமாத்மா, புண்ணியம் செய்பவர்களுக்கு எவ்வாறான வரவேற்பு இருக்கும்? யமதர்மராஜர் எப்படி பார்த்து கொள்வான் என்று கேட்க, அதை கேட்ட திருமால் அதற்கான பதிலை சொன்னார். கருடா, பாவிகளின் கண்களுக்கு தான் பயங்கரமான அச்சமூட்டும் உருவத்தையும் சிவந்த கண்களை உடையவனாகவும் தோற்றம் கொடுப்பார் யமதர்மராஜர். ஆனால் புண்ணியம் செய்பவர்களுடைய கண்களுக்கு அன்பானவனாகவும் புன்னகையோடும் மகிழ்வோடு இருப்பவன் போன்ற தோற்றத்தை தான் யமதர்மன் கொடுப்பான். புண்ணியம் செய்தவர்கள் யமனுடைய அழகான தோற்றத்தை பார்த்து ரசிப்பார்கள். புண்ணியம் செய்த புண்ணிய ஆத்மாக்கள் சூரிய மண்டல வழியாக சத்தியலோகத்திற்கு செல்லும் வரை யமதர்மராஜர் அந்த ஆத்மாவோடு வந்து வழியனுப்பி வைப்பார். இந்த ஆத்மாக்கள் யமபுரிக்கு வந்ததும் யமன் எழுந்து நின்று மிக்க மரியாதையோடு வரவேற்பான். யமனோடு சேர்ந்து யம தூதர்களும் எழுந்து நின்று வரவேற்பார்கள். இவர்களில் அதிக புண்ணியம் செய்தவர்கள் சொர்க்கத்திற்கு உடனே அழைத்து செல்லப்படுவார்கள். நரகத்தில் உள்பவர்களுக்கு பாவங்களுக்கு ஏற்ப தண்டனைகளை அனுபவித்த பிறகுதான் மனித பிறவி கிடைக்கும். பாவங்களையும் புண்ணியங்களையும் கலந்து செய்தவனுக்கு அவன் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப மறுபிறவி கிடைக்கும். ஆக ஒவ்வொரு வகையான புண்ணியங்கள் செய்தவர்களுக்கு ஏற்ப அழகு, அறிவு, செல்வம், புகழ், ஆரோக்கியம் என்பது மறுபிறவியில் கிடைக்கும். அங்க குறைபாடுகள் இல்லாமல் பிறப்பதற்கும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இவ்வாறு திருமால் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது கருடனுக்கு ஒரு சந்தேகம். பிரேத ஜென்மம், அதாவது ஆவியாக திரிபவர்கள், அவ்வாறு ஆவியாக யாரெல்லாம் திரிவார்கள்? அவர்கள் மட்டும் ஏன் அவ்வாறு ஆவியாக திரிகிறார்கள்? இதை பிரேத ஜென்மம் என்று சொல்வார்கள். அது அவர்களுக்கு எப்படி வருகிறது? அதிலிருந்து அவர்கள் எப்படி விடுபடுவது? இவ்வாறான கேள்வியை கருடன் கேட்க, அதற்கு திருமால், பிரேத ஜென்மம் என்பது, அதாவது ஆவியாக திரிபவர்கள் என்பது பிறருடைய உடைமைகளை வஞ்சகமான முறையில் கவர்ந்தவர்களுக்கு தான் இது போன்ற பிரேத சரீரம், பிரேத ஜென்மம், ஆவி உருவம் கிடைக்கிறது. ஒருவர் இறந்த பிறகு அவரது சொத்துக்களை குறுக்கு வழியில் அடையும் பாவிகளும் இவ்வாறு ஆவிகளாக மாறுவார்கள். இவ்வாறு ஆவியாக மாறியவன், பிரேத சரீரம் எடுத்தவன் பசியோடும் தாகத்தோடும் தனது வீட்டை சுற்றி சுற்றி வருவான். வீட்டில் உள்ள பொருட்களை எடுத்து அனுபவிக்க முடியாதபடி அவன் செய்வான். தானம் செய்ய விடமாட்டான். அதனால் அந்த குடும்பத்தினர் தொடர்ந்து துன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். வம்சத்தை நாசம் செய்யும் வல்லமையும் அந்த பிரேத சரீரத்துக்கு உண்டு. அவனுடைய பேரன் பேத்திகள் இருந்தால் அவர்கள் கொடிய நோய்களால் வருந்தி மரணம் அடைவார்கள். தான தர்மங்களை செய்தவர்களையும் பிதுரின் கடமைகளை முறைப்படி நிறைவேற்றியவர்களையும் அடியவர்களை போற்றியவர்களையும் மது மாமிசம் சாப்பிடாமல் இருப்பவர்களையும் தெய்வ பக்தி உடையவர்களையும் இந்த ஆவிகள் எதுவும் செய்ய முடியாது. குழந்தைகள் பிறந்து பிறந்து இறந்து போவதற்கும் ஆண் குழந்தைகள் பிறக்காமல் போவதற்கும் சுற்றத்தவர்கள் காரணமின்றி சண்டை போடுவதற்கும் பிரேத ஜென்மமே காரணமாக இருக்கும். இவ்வாறு பல துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்கும் குடும்பத்தினர் அந்த ஆவியை கரையேற்ற நடவடிக்கையை எடுக்க வேண்டும். பிரேத ஜென்மம் எடுத்தவன் மிகவும் கொடுமையான குணங்களை உடையவனாக இருப்பான்.
அவனது முகம் பயங்கரமாக இருக்கும். தனது உறவினர்களுடைய கனவில் அடிக்கடி தோன்றி பயமுறுத்துவான். இது ஒரு பக்கம் இருக்க, ஆவியாக திரிபவர்களும் பல்வேறு துன்பங்களை அனுபவிப்பார்கள். அவர்களால் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் செல்ல முடியாமல் அந்த பூமியிலேயே இருந்து பல்வேறு துன்பத்திற்கும் ஆளாவார் என்று திருமால் சொல்ல, அதை கேட்ட கருடன், எந்தெந்த தீய விஷயங்களை செய்தால் அவன் ஆவியாக திரிவான், அதாவது பிரேத சரீரமாக திரிவான் என்ற கேள்வியை கேட்க, அதற்கு திருமால், மனிதர்களும் கால்நடைகளும் வழிப்போக்கர்களும் தாகத்தை தீர்ப்பதற்காக ஒரு சில புண்ணியவான்கள் குளத்தை வெட்டுவார்கள். அவ்வாறு வெட்டப்பட்ட குளத்தை அபகரிப்பவர்கள், மேலும் பல அன்ன சத்திரங்களை பெரியவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் கட்டியிருப்பார்கள். அதை இடித்துவிட்டு தனக்கு வீடு கட்டுபவர்கள், பிறரை ஏமாற்றி விற்பவர்கள், கோவிலை இடிப்பவர்கள், கோவிலுக்கென பெற்ற நிதிகளையும் பொருட்களையும் தமது சுக வாழ்வுக்காக பயன்படுத்துபவர்கள், ஏரிகளை குளங்களை அடாவடித்தனமாக கைப்பற்றி வீடு கட்டுபவர்கள், இவ்வாறானவர்கள் பொதுவாக இடிமின்னல் தாக்கி மரணமடைவார்கள் அல்லது தற்கொலை செய்து கொள்வார்கள். இவர்களும் தவறாக தீர்ப்பு வழங்கியவர்களும், மாடுகளுக்கு போதிய உணவு நீர் கொடுக்காதவர்களும், அவற்றை கொடுமைப்படுத்துபவர்களும் பிரேத ஜென்மத்தை அடைந்து பல்வேறுபட்ட துன்பங்களை அடைவார்கள். ஆனால் எல்லாவற்றிற்கும் பரிகாரம் உண்டு கருடா. பிரேத ஜென்மம் நீங்க வேண்டுமென்றால் தென்னை மரம், அரச மரம் போன்ற மரங்களோடு பயன் தரும் மரங்களான மா, பலா, மாதுளை, வாழை போன்ற மரங்களையும் நட வேண்டும். இறைவனுக்கு பூஜை செய்வதற்கு உகந்த பூமரங்களையும் பூஜைக்கு தேவைப்படும் இலைகளுக்குரிய மரங்களையும் நட்டு பூஜை செய்ய வேண்டும். பாழடைந்த குளங்களை திருத்த வேண்டும். கிணறுகள் அமைக்க வேண்டும். புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தால் பிரேத ஜென்மம் எடுத்தவருடைய உறவினர்களுக்கு ஏற்படும் துன்பங்கள் நீங்கி துர்க்கனவுகள் வராது. கிரகணம், பௌர்ணமி, அமாவாசை, மாதப்பிறப்பு, மகாலயம் போன்ற புண்ணிய காலங்களில் பிருதுகளை நினைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதால் பூத பிரேத பிசாசுகளால் எந்த துன்பமும் ஏற்படாது. பிறகு கருடன், சுவாமி, உடலில் இருந்து உயிர் எவ்வாறு பிரிந்து செல்கிறது என்று கேட்க, அதை கேட்ட திருமால், கருடா, சாதாரண மனிதர்களுடைய உயிர் கண், மூக்கு, வாய், காதுகள் வழியாக சொட்டு நீராகவோ, பால் ஊற்றியிருந்தால் பாலாகவோ, விபத்தில் இறந்து போனால் உதிர வடிவிலோ வெளியேறிவிடும். அதே சமயத்தில் ஞானிகளின் உயிர் கபாலம் விரிய வெளியேறும். சிலருக்கு வியர்வை வழியாகவும் வெளியேறும். ஆனால் பாவிகளின் உயிர் பலவிதமாக துன்பப்பட்டு பல்வேறு வழிகளில் வெளியேறும். பிறகு கருடன் பூமிக்கு கீழே இருக்கும் 7 உலகத்தை பற்றி கேட்க, விஷ்ணுவும் சொல்ல ஆரம்பித்தார். கருடா, அதலம், விதலம், சுதலம், தலாதலம், ரசாதலம், மகாதலம், பாதாளம் என்று பூமிக்கு கீழே 7 உலகங்கள் இருக்கின்றன. அசுர சிற்பியான மயனுடைய புதல்வனான பலன் என்பவன் 96 மாயைகளோடு அதலம் என்ற உலகத்தில் வாழ்கிறான். அதேபோல் அடலேஸ்வரர் கணங்களோடு இருந்து பிரம்மா படைத்த உயிர்களை விரித்து செய்யும் இடம்தான் விதலம். பார்வதி பரமசிவனுடைய வீரியம் இங்கு நதியாக ஓடுகிறது. இதில் விளைந்த பொன்னை அசுர பெண்கள் எடுத்து ஆபரணங்களாக அணிந்து கொள்வார்கள். அடுத்து சுதலம். மகாவிஷ்ணு மகாபலியை வருண பாகங்களால் கட்டி வைத்த இடம்தான் சுதலம். இந்த இடத்தில் நான் துவாரக பாலகராக வீற்றிருக்கிறேன். அடுத்து அசுர சிற்பியான மயன் வாழும் இடம்தான் தலாதலம். அதற்கு அடுத்து குகன், தசன், சுவேனன், சாசையன் என்கின்ற பல தலைகளை உடைய கொடூரமான பாம்புகள் குடும்பத்தோடு வாழும் இடம்தான் ரசாதலம். அடுத்து நிவாத கவசர்கள், காலகேயர்கள் போன்ற கொடுமையான அரக்கர்கள் வாழும் உலகம்தான் மகாதலம். இவர்கள் இந்திரனுக்கு பயந்து இங்கு மறைந்து வாழ்கிறார்கள். அடுத்து 7வதாக பாதாளம். 30,000 யோசனை பரப்பளவு கொண்ட இந்த இடத்தில் பல தலையை உடைய ஆதிசேஷனும் அவனது இனத்தவர்களும் வாழ்ந்து வருகிறார்கள். இவ்வாறான பதிலை திருமால் சொன்னார். இவ்வாறான கருடனுடைய பல கேள்விக்கு திருமால் பொறுமையாக நின்று அதற்கான விளக்கத்தை தந்தார். கடைசியாக கருடன் கேட்டான், சுவாமி, இதுவரை நீங்கள் கூறி வந்த பல தத்துவங்களையும் பல விஷயங்களையும் பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு பாவிகளுக்கு கிடைக்கும் நரக தண்டனையும் விரிவாக கேட்டேன். நான் ஏதாவது பாவம் செய்திருக்கிறேனா என்று என் மனம் பதறுகிறது. தாங்கள் சொல்லுங்கள் சுவாமி, நான் ஏதாவது பாவம் செய்திருக்கிறேனா? அதற்கு எனக்கு தண்டனை இருக்குமா என்று கேட்க, அதை கேட்ட திருமால், கருடா, நீ பட்சியாக பிறந்து விட்டாய். உயிர்களை கொன்று மாமிசரை தேடுவது உன்னுடைய இயல்பு. எனவே அதன் அடிப்படையில் நீ மாமிசம் சாப்பிடுவது தவறாகாது. அது மட்டுமல்ல,
தாய்க்காக, அவளுக்கு இழைத்த அதர்மத்திற்காக நீ ஒரு சத்திய போராட்டம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறாய். தத்துவங்களை உணர்ந்து புரிந்து கொள்ளும் மனப்பக்குவத்தை காசிபர் உனக்கு அளித்ததால் நீ என்னை சரணடைந்து விட்டாய். எனவே நானும் உன்னை என் வாகனமாக ஏற்றுக்கொண்டேன். என்னிடம் நீ ஐக்கியமாகிவிட்டதால் உனக்கு எல்லா உலகங்களையும் பார்க்கும் பாக்கியம் கிடைத்துவிட்டது என்று சொல்லிவிட்டு திருமால் கருடனுக்கு எல்லா உலகத்தையும் காண்பித்தார். இன்னும் சொல்ல போனால் கருடன் மேல் அமர்ந்துதான் பயணமே அவர் செய்தார். பிறகு இறுதியாக மகாவிஷ்ணு சொன்னார், கருடா, உன்னை நான் ஆட்கொண்டு விட்டேன். என்றும் நீ என் வாகனமாக பெரிய திருவடியாக இருப்பாயாக என்று மகாவிஷ்ணு சொன்னார். கருடன் மிகவும் மகிழ்ந்து, நான் பெற்ற பேறு இரு நிலத்திலும் யாரும் பெற்றிருக்க வாய்ப்பில்லை என்று கண்ணீர் மல்க கூறினான். அதை கேட்ட மகாவிஷ்ணு, கருடா, நீ எனக்கு வாகனமாகவும் கொடியாகவும் இருக்க உனக்கு வரமளிக்கிறேன். உன் கடமையெல்லாம் ஆற்றிவிட்டு நீ விரைந்து வந்து என்னை அடைவாயாக என்று கருடனிடம் திருமால் சொல்லிவிட்டு வைகுந்தம் சென்றார். அவர் மறைந்த பிறகு கருடன் புறப்பட ஆயுத்தமானான். அப்பொழுது தேவேந்திரன் வந்தான். கருடனை பார்த்து சொன்னான், கருடா, நான் காசிபருக்கும் அதிதிக்கும் பிறந்தவன். அதேபோல் நீயும் காசிபருக்கும் வினதைக்கும் பிறந்தவன். இதை நான் அறியாதவன் அல்ல. நீயும் நானும் சகோதரர்கள். இதுவரை நடந்த அனைத்தையுமே நாம் இருவரும் மறந்து விடுவோம். தயவு செய்து நான் சொல்வதை கொஞ்சம் கேள் என்று சொல்ல, அதை கேட்ட கருடன் இந்திரனை பார்த்து, தேவர்களின் அதிபதியே, இவ்வாறு இன்முகத்தோடு நீங்கள் பேசுவதை பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் வேண்டுகோளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் என்று கருடன் சொல்ல, அதை கேட்ட தேவேந்திரன், நீ வைத்திருக்கும் அமுதம் தேவர்களுக்காக திருமாலால் வழங்கப்பட்டது. பாவப்பட்ட ஜீவன்கள் இதை அருந்தக்கூடாது. எனவே இந்த அமிர்தத்தை நீ பழையபடியே தேவர்களுக்கு தர வேண்டும். அதற்காக நீ நான் சொல்வது போல செய்ய வேண்டும். அதாவது நீ இந்த அமுதத்தை கொண்டு போய் கத்ருவையிடம் சேர்ப்பித்ததும் அவளிடம், அதாவது சிற்றன்னையை பார்த்து, நீங்கள் சொன்னது போல அமிர்தம் கொண்டு வந்து விட்டேன், எங்கள் அடிமைத்தனம் நீங்கிவிட்டதா என்று கேள். அவளும் அப்படியே நீங்கிவிட்டது என்று சொல்லுவாள். நீயும் உன் தாயும் அடிமைத்தலிலிருந்து வெளிப்பட்டு விடுவீர்கள். அப்பொழுது கத்ருவின் பிள்ளைகளான ஆதிசேஷன் முதலானவர்கள் அமிர்தத்தை புசிப்பதற்காக அமிர்தம் இருக்கும் குடத்தை நோக்கி வருவார்கள். அப்பொழுது நீ அவர்களை பார்த்து, சகோதரர்களே, இது தேவாமிர்தம். இதை மிகவும் ஆச்சாரத்தோடு அருந்த வேண்டும். சுத்தபத்தம் இல்லாமல் நினைத்த நேரத்தில் குடிக்கக்கூடாது. ஆகவே நீங்கள் கூட்டமாக சென்று நீராடி வந்து அருந்த வேண்டும் என்று சொல். அதற்குள் நான் மாயமாக வந்து அந்த அமிர்த கலசத்தை கவர்ந்து கொண்டு வருகிறேன் என்று இந்திரன் சொன்னான். கருடனும் அதற்கு சம்மதித்தான். பிறகு இந்திரனிடம் கருடன் ஒரு வரம் கேட்டான். என்னை அளவில்லாமல் துன்புறுத்திய இந்த பாம்பு கூட்டங்களும் அதன் வம்சங்களும் என் வம்சம் சார்ந்தவர்களுக்கு இரையாக வர வேண்டும். அந்த வரம் வேண்டும் என்று கேட்க இந்திரனும் அவ்வாறு வரத்தை அளித்தான். அதனால்தான் இன்று வரை பாம்புகளுக்கும் கருடனுக்கும் ஆகவில்லை. பிறகு இந்திரன் சொன்னது போலவே கருடன் செய்தான். தாயின் அடிமைத்தனத்தை அவன் விடுவித்தான். திருமால் சொன்னது போல வைகுண்டத்திற்கு சென்று மகாவிஷ்ணுவின் வாகனமானான். இவ்வாறான புராணத்தை, கருட புராணத்தை தான் சூத முனிவர் கூறி முடித்தார். இதையெல்லாம் கேட்ட முனிவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள். 18 புராணங்களில் ஒன்றான கருட புராணத்தை தான் இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள். கண்டிப்பாக இந்த புராணம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். ஏனென்றால் நாம் வாடும் இந்த உலகத்தில் பல்வேறு காரியங்களை செய்கிறோம், பல்வேறு பாவங்களை செய்கிறோம். நாம் செய்கின்ற பல பாவங்களுக்கு சட்டத்திட்டங்கள் வழியாக தண்டனை கிடைக்கிறது. ஆனால் சட்டத்தில் இருக்கும் ஓட்டையை பயன்படுத்தி தப்பித்து விடுகிறார்கள். ஆனால் அப்படி இருந்தும் இறந்த பிறகு அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால்தான் வாழும் காலத்தில், வாழும் உலகத்தில் பிற உயிர்களுக்கு அவர்கள் எந்த தீங்கையும் செய்ய மாட்டார்கள். ஒரு ஒழுக்கத்தோடு வாழ்வார்கள் என்ற எண்ணத்தில்தான் இந்த கருட புராணம் சொல்லப்பட்டிருக்கிறது. கருட புராணத்தில் சொன்னது போல கொடுமையான தண்டனைகள் இருந்தால்தான் தவறுகள் குறையும் என்பதுதான் இன்றைய காலகட்டத்திலும் பல்வேறு மக்களும் அறிஞர்களும் சொல்லும் கருத்து. ஆக இறப்புக்கு பிறகு அவர்களுக்கு கொடூரமான தண்டனை கிடைக்கும் என்ற எண்ணத்தில் வாழும் இந்த உலகத்தில் மனிதர்கள் பல்வேறு புண்ணியத்தையும் நல்ல விஷயத்தையும் செய்து நம் உலகத்தையே அவர்கள் சொர்க்கமாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இவ்வாறான புராண கதைகள் சொல்லப்படுகிறது. மற்ற புராணங்களை விட கருட புராணம் ஒரு விதமான பயத்தை தருகிறது. தண்டனைக்கு பயந்து மனிதன் திருந்த வேண்டும் என்ற எண்ணத்தை தருகிறது.
ஆகவே இந்த கருட புராணம் உங்களுக்கு பிடித்திருந்தால், ஒருவேளை உங்கள் மனம் மாறியிருந்தால் இந்த பதிவை உங்கள் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இதுபோல பல புராண கதைகளையும், பல கிரைம் கதைகளையும், பல அமானுஷ்யமான நாவல்களையும் கேட்க, கூடவே இரவு நேரத்தில் கேட்கக்கூடிய தன்னம்பிக்கை கதைகளையும் கேட்க நம் டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக்ஸ். நான் உங்கள் தீபன்.